வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். வணக்கம் மாலதி. ஆஃபீஸில் வேலை செய்ய சொன்னால் ரவுடி டைம்னு வீடியோ போட்டுனுக்குற நீ இப்போ அன்னை தெரசா கூட சேர்ந்துக்கிங்க அனுப்பிச்சி விட்டு நீ உட்காந்துருப்பா. அன்னை தெரசா கூட போய் என்ன நாய் பாதுகாவல நீ ஒழுங்காக உட்காந்து ஜேர்னலிஸ்ட் ஆகலான்னா ரவுடி டைம். ஏற்கனவே இருக்கிற ரவுடியெல்லாம் ஒழிக்கணுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கே ஆஃபீஸ்லேயே ரவுடி டைம்னு ஒன்று வேலையை பார்த்துட்டு இருக்கிற நீ துணை முதலமைச்சரே போகிறாரு சார், நான் போட. அப்போ நீ அன்னை தெரசா கூட தான் நீ போய் சேரணும். அதான் கரெக்டு. போய் எல்லா நாயும் பாதுகாத்து சோறு போட்டுருக்கு. இன்னும் சம்பளத்தை கட் பண்ணு இந்த மாதம். இப்போ சில நாட்களுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசியிருந்தோம். திருப்பதி ஏழுமலையான் கோவையில் கிளை திறக்க உள்ளார் என்று ஒரு செய்தி பேசியிருந்தோம். அது இந்த யார் கம்பெனின்னு தெரியலன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். தெரியல ஜின்னு சொன்னீங்க, அது எங்களுக்கும் தெரியல. இப்போவும் தெரியல ஜி, தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னு ஜி. அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் தங்கள் ப்ரொப்போசலை கொடுக்குறார்கள். அது மாதிரி 1000 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறேன், அதில் 12 ஏக்கரில் பெருமாளுக்கு 300 கோடி செலவில் கோவில் கட்ட போகிறேன் என்று இதை வச்சு அந்த தீர்மானம் திருப்பதி தேவஸ்தானம் போர்டோட அப்ரூவலுக்கு போய் அந்த அப்ரூவல் கூட்டத்திற்கு முதல் நாள் தான் நாம் பேசுகிறோம். அப்புறம் வச்சு அப்ரூவல்லாம் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு நாம் பேசிய இந்த செய்தி ஆந்திர உளவுத்துறை இதை எடுத்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறது. அந்த முதல்வர் இந்த மாதிரி இல்லை. அவங்க பாருங்கள், இங்கே நம்ம ஊரில் பக்கத்து வீட்டில் நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது நம்ம முதல்வருக்கு. அவங்க ஏன் அதை ஆந்திர உளவுத்துறை இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போச்சு சொல்லுங்கள். வருமான அடிவாங்க. அவங்க ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம் எவன் சொன்னால் என்ன புரியுதா? இங்கே பழனி முருகன் கோயிலை பற்றி பேசுனா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஊர் கோயிலை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு மீடியாவில் ஒருத்தன் பேசுகிறேன்னா அது என்ன மேட்ரு, உண்மையா செக் பண்ணணும்ல. நம்ம ஊரில் நம்ம தமிழ் மீடியாவில் பேசினாலே முதலமைச்சருக்கு போய் ரீச் ஆகாது. சரி, கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், சொல்கிறேன். முதல்வர் கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இல்லை சார் இதை வாங்கிட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாம். ரியல் எஸ்டேட் நிறுவனத்தோட ஐடியா என்னென்னா, 30 கோடியில் கோயில் கட்டிட்டு 300 கோடியில் கட்டினேன்னு கணக்கு எழுதிட்டு கோவிலை வச்சு 1000 ஏக்கர் பிளாட்டை விற்று போடலாம் அப்படின்ட்டு பிளான். சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார் என்றால், நல்ல விஷயம், சிறப்பான விஷயம். எவ்வளோவில் கோயில் கட்டுறாரு? 300 கோடி. அந்த 300 கோடி நம்ம கவர்மெண்ட் கணக்கில் கட்ட சொல்லுங்கள். 12 ஏக்கரை திருப்பதி தேவஸ்தானம் பேரில் எழுதி வைக்க சொல்லுங்கள். பெருமாளுக்கு தானே செய்கிறாரு, பெருமாளுக்கே எழுதி வைக்க சொல்லு. அப்போ அந்த ரியல் எஸ்டேட் நிறுவன அதிபர் முழிக்கிறார். இப்போது கோவில் நீ கட்டினாலும் கோவில் உன்னோட நிலத்தில் இருந்தால் கோயில் உனக்கு சொந்தம். ஓகே, அவங்கக்கிட்ட லைசன்ஸ் வாங்கி நீ பண்ணுற. இப்போது ஒரு பிரியாணி கடை இருக்குது, பிரபலமான ஒரு பிரியாணி உணவகம் இருக்குது. அந்த பிரியாணி உணவகம் அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் கடை கட்டி ஒன்று நீ நடத்துப்பான்னு சொல்கிறது வேறு. அவங்கக்கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு நீ அவங்க பேரில் உன் இடத்துல நடத்துறதுன்றது வேறு இல்லை. இப்படி அந்த நிறுவனம் திட்டம் போட்டது. அவர் நாயுடு எழுதி வைக்க சொல்ல திரு என்று முழிக்கிறார். இன்னொரு 3 மாதம் ஒட்டு மொத்தமாக நிறுவனம் படுக்க போகுது. அப்படியே ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம். அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தோட தொழில் என்பது சீட்டுக்கட்டு கோபுரம். ஒரு காடை தட்டுனன்னா பொலன்னு விழுந்துடும். பணம் போட்டவன்லாம் அதே திருப்பதிக்கு போய் மொட்டையை போட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அதனால் இது டெவலப்மெண்ட்டு, நம்ம ஷோவை ஒட்டி நடந்த டெவலப்மெண்ட்டுன்றதுனால மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜி இப்படி பண்ணிட்டீங்களே ஜி, இது நம்ம கடமை ஜி. மக்களுக்கு விஷயங்களை சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஜி. நாளை பின்ன மற்ற ஜிங்கெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஜி பதில் சொல்கிறது? அதான் ஜி விஷயம். சார், நம்ம நேற்று பேசியிருந்தோம், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மியூசியம் கஃபே வந்துட்டு மூடப்படுது நேற்றோட அப்படின்னு சொல்லிட்டு. அது தவறான தகவல் அப்படின்னு மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க சார். மறுப்பு செய்தி என்னன்றதை படிக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் மியூசியம் கேஃப் மூடப்படுவதாக பத்திரிகை பதிவில் வந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் மியூசியம் கேஃப் மூடப்படுவதாக வந்துள்ள செய்தி உண்மையல்ல. அந்த ஆணையரகத்தில் செயல்பட்டு வரும் மியூசியம் கேஃப் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதுதான் ஓகேவா தம்பி? கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணி மாட்டிக்குவாங்க, ரைட்டா? மாட்டிக்கிட்டா அதை மறுக்கும்போது அப்பட்டமான பொய் என்று தெரியாமல் லாவகமாக மறுக்க வேண்டும். இது அரசு அதிகாரிகளுக்கே உரிய சாதுரியம். பட்டும் படாமல் மறுக்கணும், புரியுதா? இந்த மாதிரி மூடப்படுகிறது என்று நாம் செய்தி வெளியிட்டோம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் பெரிய ஸ்டோரி வந்திருந்தது. மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவாகவே போட்டு சம்மந்தப்பட்டவர்கள் உடனடியாக தலையிட வேண்டும், இன்று முதல் மூடப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தார். ஆர்கே ராதாகிருஷ்ணன் இஸ் அ வெரி சீனியர் ஜேர்னலிஸ்ட். அண்டு எக்ஸ்பிரஸ்லாம் வெரிஃபை பண்ணாமல் செய்தியை போட மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது உண்மைக்கு மாறான செய்தின்னு சொல்கிறாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பகிர்னு இருக்கும் இல்லையா? என்னது மூடவே இல்லையா, இவனுங்கெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. நானும் கூட அப்படி தான் நினச்சேன்னா, சார் வெரிஃபை பண்ணிட்டு தானே பேசுவார். 26/9/2025 நாளிட்ட நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்படுகிறது. அந்த நோட்டீஸ் யாருக்கு என்றால்
டைரக்டர் வித்யாசாகர் 1 ரஞ்சித் ரோட் கோட்டூர்புரம் சென்னை 85. அந்த நோட்டீஸில் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இந்த டேட்டில் உங்களுக்கு 22/2/2021 அன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் நீங்களும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். அது என்னென்னா, இத்தனை வருஷத்துக்கு இந்த கஃபே நடத்தணும் அப்படின்றதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது. நோட்டீஸோட கடைசி பேராகிராஃபை படிக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் ஆலோசித்து பார்க்கும்போது இந்த காலத்தை நீட்டிப்பது இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்து விட்டோம் சொல்லிட்டு லாஸ்ட் பேராகிராஃப். Consequent to the above decision and since the period of contract is not extended, the vacant possession of the cafe space at the first floor of the commissionerate shall be handed over to the office of the undersigned. Undersignedனா கீழே கையெழுத்து போட்டிருக்கவங்ககிட்ட ஒப்படைக்கணும். யார் கையெழுத்து போட்டிருக்குது? லக்ஷ்மி, கமிஷனர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் தி டிஃபரெண்ட்லி ஏபிள்ட். Vacant possession of the cafe space at the first floor of the commissionerate shall be handed over to the office of the undersigned within 60 days from the receipt of this notice. Such handing over shall be effected by leaving the equipment, infrastructure and other materials covered under so and so class. அதாவது அப்படியே விட்டு போங்க பஸ் அப்படின்ட்டு. இந்த நோட்டீஸோட தேதி 26/9, 60 நாள். 26/10, 26/11, 60 நாள் முடிஞ்சா? இப்போ இந்த நோட்டீஸ் பொய்யா? அயோக்கியத்தனமான அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் கோபத்தோடு குறிப்பிடுவதற்கு காரணம் இதுதான். இந்த நோட்டீஸ் இருக்குல்ல, ஆமாங்க மூடுறதா முடிவெடுத்தாங்க, எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதை ட்ராப் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? சொல்லலாம்ல, நாங்கள் ஏதோ முடிவெடுத்துட்டோம். இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, உங்கள் கனிமொழி சொன்னாங்க, மற்ற ஆட்கள்லாம் சொன்னாங்க, இல்லை முதல்வர் அலுவலகத்துலேருந்தே ஏன் அந்த வேலையை பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க. வி ட்ராப்ட் இட். எவ்வளோ கண்ணியமாக இருக்கும் இது. இதில் உண்மைக்கு மாறானது இந்த செய்தின்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இது உண்மைக்கு மாறாயிடுமா? அப்போ இந்த நோட்டீஸ்க்கு என்ன பொருள்? இந்த நோட்டீஸு தொடர்பாக ஒரு கோப்பு இந்த ஆணையரகத்தில் இருக்கும் இல்லையா? அதில் டீட்டெயிலாக ஃபைல் இருக்கும். 21 தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்கன்னா 21லேருந்து இந்த கோப்பு உயிர்ப்போடு இருக்கும். அதில் தான் இந்த நோட்டீஸ் இஷ்யூ ஆகிருக்கும். இந்த நோட்டீஸு கீழே ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அல்லது அசிஸ்டண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரண்டு, செக்ஷன் ஆஃபீஸரு, ஆணையரகத்தில் ஜாயின்ட் டைரக்டர் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு கமிஷனர்கிட்ட போயிட்டு கமிஷனர் இந்த நோட்டீஸில் சைன் பண்ணியிருக்காங்க. கோப்பையே மறைச்சிட்டு இப்போ இது உண்மை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ திமிர் இருக்கும் இந்த அதிகாரிகளுக்கு. எப்படி பச்சை போய் சொல்கிறாங்க தெரியுதா? ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, கனிமொழி இதை என்டார்ஸ் பண்ணுறாங்க, அது உண்மை இல்லை. இப்போதும் வந்திருக்கக்கூடிய, இன்றைக்கும் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, இப்போதும் வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன, 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதை விடுறதா ஐடியா இல்லை. நான் போனதில் இந்த கஃபேக்கு எல்லோரும் சொல்கிறாங்க, பீச் வியூ வாம்பா அந்த கஃபே, சாலையை பார்த்து இருக்குமா. நீங்கள் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா பீச் வியூ ரொம்ப அழகாக இருக்குமா. அவங்கள தூக்கிட்டோன்னா கமிஷனர் அந்த பால்கனியை என்ஜாய் பண்ணலாம்ல. எவ்வளவு துணிச்சலை பச்சை போய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அதிகாரிங்க. அங்கே என்ன சார் போய் பண்ணுவாங்க? இப்போ இருக்கிறது கஃபே. அந்த கஃபேல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அங்கே போய் அந்த கஃபேல போய் நீங்கள் இந்த பன்னு செய்கிறது, காஃபி போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் வேறு ஒரு கஃபேல வேலை வாங்கிக்கலாம். இது வரைக்கும் 14 பேரோ என்னமோ பயிற்சி எடுத்து வேறு வேறு இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நிறுவனங்களில் என்று சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கென்றே கோட்டா மாதிரி வச்சுருக்காங்க. அன்றைக்கி இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டெலிவரி ஆப்பில். ஆர்டர் பண்ண பிறகு எனக்கு கால் வருது டெலிவரி ஆப்பில் இருந்து, ஆட்டோமேட்டட் கால். உங்களுக்கு உணவு கொண்டு வரவர் மாற்றுத்திறனாளியே, அவரை உங்கள் இடத்துக்கு வர சொல்லாமல் நீங்கள் போய் அவர்கிட்ட வாங்கிக்க முடியுமா? சம்மதம்னா இந்த எண்ணை அழுத்துங்க, சம்மதம் இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் வேற ஆளை உங்களுக்கு அசைன் பண்ணுறோம். இது போல் ஒவ்வொரு நிறுவனங்களும் நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்புனால இப்படி பண்ணுறாங்க. அந்த பர்பஸ் தான் இது. அந்த தவுளுண்டு ஸ்பேஸில் என்ன நீங்கள் கீச்சிட போகிறீங்களா? எவ்வளோ ஆணவம் பார்த்தீங்களா அந்த அதிகாரிகளுக்கு. உனக்கு வேலையே அந்த மாற்றுத்திறனாளிகள் உதவி செய்யறதுக்கு தான் உனக்கு கமிஷனராக போட்டுருக்குது. அவங்களுக்கு ஒரு கஃபே இருக்குது. இந்த லட்சணத்தில் இருக்க அரசாங்கம் நேரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ப்பா அந்த லட்சுமியை. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வெல்ஃபேரோட கமிஷனர் தான். ஆமாம், இந்த மியூசியம் கஃபே மாதிரி இன்னும் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு வேலை. சப்சிடி கொடுத்து உதவி செய்யணும். அது இல்லாமல் நேற்று நான் சொன்னேன் பார்த்தியா, இந்த சிஎம்க்கு இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு இல்லைன்ட்டு நான் சொன்னேன் பார்த்தியா. சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானா அந்த அம்மாவை. நான் திறந்து வச்ச கஃபே யார் கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தேன்னு கேட்கணுமா? நம்ம போய் சொல்லுது, இதையும் வேடிக்கை பார்த்துருக்காங்க பாரு. சார், ஊனமாஞ்சேரி என்ற மர்மம் இன்னும் தொடர்கிறது. அந்த பாலம் மர்மத்தை பார்த்தா இப்போ 200 பனை மரத்தை வெட்டுறாங்களாம். அந்த மர்மம் என்னன்றதே தெரியல சார். என்ன சார் காரணம்? தெரிஞ்சிச்சு. அதான் மர்மம் என்னன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எந்த அரசாங்கத்திலாவது இப்படியெல்லாம் நடக்குமா என்பது எனக்கு நாளுக்கு நாள் இந்த அரசாங்கத்தின் மீது கோபமும் ஆற்றாமையும் ஏற்படுகிறது. ஏற்கனவே ஊடகங்களில் இந்த மர்ம பாலம் பற்றி தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் வந்துருந்துச்சு, தினமலர்லேயும் யாருக்காக கட்டப்படும் பாலம் என்று வந்திருந்தது. நாம் தான் நம்ம
சேனலில் பிரேக் பண்ணியிருந்தோம். யாருது இந்த பாலம்? விடுதலை பட ப்ரொடியூசர் எல்ரட் குமார் என்று சொல்லியிருந்தோம். 200க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டி சாய்ப்பு, ஊனமாஞ்சேரியில் தொடர் சம்பவத்தால் அதிர்ச்சி என்று தினமலரில் நேற்று ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. அதில் 50க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் எரிக்கப்பட்டு தடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூடுதலாக வந்திருக்கிற செய்தி என்னென்னா, அடர்ந்த காட்டுக்குள் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஏரி மற்றும் வனப்பகுதியை ஆக்கிரமித்து மேம்பாலம் கட்ட CSR என்னும் பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்ட நிதி இதற்காக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு உள்ளது. முன்னாடி யார் இதுக்கு ஃபண்டு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு செய்தி வந்திருந்தது. இப்போது ஒரு கம்பெனியோட CSR ஃபண்டிலேருந்து இதை கட்டுறாங்க அப்படின்னு வந்திருக்கு. CSR ஃபண்ட் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பொது நலனுக்காக செலவிட்டே ஆக வேண்டும். ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு நீ உங்கள் வருமானம் போயிடுச்சுன்னா சொசைட்டி கிட்ட இருந்து தானே அவங்க வருமானத்தை எடுக்கிறாங்க. ஸோ அதனால சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு கொடுக்கறது பொது நலனுக்காக செய்யணும். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இதை. ஒவ்வொரு நிறுவனமும் அதை ஏதாவது கணக்காண்டு துட்டு அடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்க. அந்த அடிப்படையில் CSR நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது. CSR நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னா இதற்காக CSR நிதியை கொடுத்ததுக்கு ஒரு நிறுவனம் இருக்க வேண்டும் அல்லவா? சென்னை தீநகரில் உள்ள RS என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் கடந்த 2021 மே 6ஆம் தேதி பாலம் கட்ட அனுமதி கோரப்பட்டது. என்ன கம்பெனி? RS என்டர்பிரைசஸ். பின் கடந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியை அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ராகுல்நாத் வழங்கியுள்ளார். தீநகரில் உள்ள RS என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு ஒரே ஒரு நபர் மட்டுமே வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு செல்கிறார். பூட்டியே கிடக்கிறது. இதன் மூலம் அந்த நிறுவனம் முறையான நிறுவனம் அல்ல, வேறு ஏதோ நிறுவனத்தின் பினாமியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வருகிறது. எனவே CSR நிதி வாயிலாக மேம்பாலம் கட்டும் RS என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் 200க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு எரிக்கப்பட்டதற்கும், விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றம் பெறப் போவதற்கும், ஏரி வனப்பகுதியை ஆக்கிரமித்து மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளதற்கும் மர்ம தொடர்பு உள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர். விடுதலை படத்தை எல்ரட் குமார் தயாரித்தார்னு சொன்னேன். அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் என்ன தெரியுமா? RS இன்ஃபோடெயின்மெண்ட். இந்த நிறுவனம் பேர் என்ன? RS என்டர்பிரைசஸ். பணம் இருக்குதுன்னா என்னென்னலாம் பண்ண முடியுது பார்த்தியா? சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து, அதுவும் RS என்டர்பிரைசஸ் நிறுவனம் அவங்க CSR ஃபண்டில் பாலம் கட்டி பனைமரத்தெல்லாம் வெட்டி யாருக்கான இந்த CSR ஃபண்டை செலவிடுகிறார்கள் என்றால் இவங்களோட லே அவுட்டுக்காக. 300 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த 300 ஏக்கரை இப்போ லே அவுட் போட்டு விற்க போகிறாங்க. இதான் மேட்ரு. இது தினமலரில் வரல, விசாரிச்சிட்டேன். பக்கத்தில் இந்த ஊனமாஞ்சேரியில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் அது இதுன்னு வந்துருச்சு. லே அவுட் போட்டால் விற்கும். எங்கே போட்டாலும் வாங்குறதுக்கு ஜனங்கள் இருக்கு, அது விற்கும். பாதை உள்ளே இருக்குது 300 ஏக்கரு. இந்த மிடில் கிளாஸ் படத்தில் பார்த்தல, வெகு அருகில் உடனே வந்தால் சலுகை விலை, ஏர்லி பேர்டு ஆஃபர், இப்படிலாம் ஆஃபர் போடுறது. ரோட்லேருந்து அவ்வளோ தூரம் இருக்கியா, எவன் வந்து வாங்குவான்ட்டு கேட்பல்ல. எல்லாருக்கும் திருப்பதி கோயில் பிரான்ச்சு கட்டுற ஐடியா வந்துருமா? 1000 ஏக்கர் இருக்கிறதே 300 ஏக்கரு லே அவுட் போடணும்ல. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு பாலம் கட்டி கொடுக்கணும். அங்கே எதுக்கே பாலம் கேட்பாங்கல்ல. எதுக்கு பாலம்? ஒரு பாலம் என்பது மக்களின் தேவைக்காக. மக்களின் தேவைக்காக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யார் நடத்த வேண்டுமானாலும் எடுக்கலாம். இந்த ஊனமாஞ்சேரி மக்களே சொல்கிறாங்க சார், தேவையில்லை எதுக்கியா பாலம்னு கேட்குறாங்க. எங்கள் ஊரில் பூங்கா கூட இல்லையா உட்காந்து பேசுகிற அளவுக்கு, எங்கேயும் போய் விளையாடுற அளவுக்கு. அப்போ எப்படி இது நடக்குது? இந்த சிஸ்டம் தெரியுதா? நான் ஒரு 300 ஏக்கர் வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கு பாத்து இல்லை சார், இதுக்கு ஒரு பாத்து போட்டு கொடுங்க, பாலம் நடுவில் கீழே தண்ணி கிண்ணிலாம் போகுது, பாலம் போட்டு கொடுங்கன்னா, லே அவுட்டுக்கு நாங்கள் எதுக்கு கவர்மெண்ட் காசு செலவு பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. சார் நானே பாலம் போட்டுக்கிட்டா? தனியார்லாம் இப்படியா பாலம் கட்ட முடியும் சார்? அது வெறுமனே தனியார் கட்ட பாலமாக நினைக்காதீங்க, CSR ஃபண்டில் கட்டுறேன் அப்போனா சரி. ஏன்னா பொது பயன்பாட்டுக்கு வந்துடுது இல்லை. ஸோ நானே என்னோடய லே அவுட்டுக்கு என்னோட CSR ஃபண்டை பயன்படுத்தி 200 பனைமரத்தை வெட்டி பாலத்தை போட்டு விற்றுருவேன் லே அவுட்டை. எங்கேயாவது நடக்குமா தனியாயா? தொடர்ந்து இந்த பத்திரிகையில் செய்தி வந்துட்டுருக்கே, அதாவது ஒரு அரசாங்கத்தில் இருக்க அத்தனை எருமை மாடுகளில் ஒரு எருமை மாடு அசைக்கிறதா? கட்டுறதுக்கு யாருக்குமே தெரியாது சொன்னாங்களே சார். பனைமரம் வளர்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும்? நம்ம அதிபர் கூட பல இடங்கள்ல இந்த பனை நடும் விழாவையே நடத்தியிருக்காரு. அது பல தலைமுறைகளுக்கு பலன் தருன்றாங்க. அந்த பனைமரம் 200 மரத்தை வெட்டி போடுற யார் கேட்டு வெட்டின நீ? எங்கேயாவது நடக்குமா அந்த அக்கிரமம்? மொத்த பேரும் அங்கே துட்டம் வாங்கியிருப்பாங்க. ஒன்று ஒன்றா வரும். இப்போ தானே RS இன்ஃபோடெயின்மெண்ட்லாம் வருது, ஒன்று ஒன்றா வரும் சார். இந்த CMDலேருந்து கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒரு 3 பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே பைக்கு பார்க்கிங்கே இல்லைன்றாங்க சார். CMDயை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறது, டிசைனாக தேங்காய் மூடி அமைச்சர் திருடுகிறார் என்பதையெல்லாம் நாம் விரிவாக பேசியிருந்தோம். இப்போ இதுவும்
அந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் திருவிக நகர், பெரியார் நகர் மற்றும் அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையங்கள் பல கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ரைட்டா? உங்களுக்கு தேங்காய்முடி அமைச்சரோட மெத்தட் என்னன்றது நமக்கு தெரியும். எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு கன்சல்டண்ட்டை கொடுத்து நம்ம அதை டபுள் ஆக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர் இத்தனை கோடின்னு பண்ணி தருவார். ரைட். கன்சல்டண்ட்டோட வேலை இதை எப்படி கட்டணும், அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டினா சரியாக வராது, நான் சொல்கிற மாதிரி டபுள் தி காஸ்ட்டில் கட்டினீங்கன்னா செம்மையாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு கொடுக்குறது தான் கன்சல்டன்ட் வேலை. சரி, இவ்வளோ வக்கனையாக டிசைன் போட்டு எஸ்டிமேட் போட்டு கொடுக்குறீங்களே, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பைக் நிறுத்த மாட்டான்? சொல்லுப்பா. எவ்வளோ எளிய மக்கள் தான் பஸ்ஸை பயன்படுத்துகிறாங்க. அந்த எளிய மக்களின் வாகனம் இருசக்கர வாகனம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் 2 வீலர் பார்க்கிங்கிறது எசென்ஷியல். நீ இப்போ 4 வீலர் பார்க்கிங் பஸ் ஸ்டாண்டில் கட்டாமல் விட்டிங்கன்னா நான் அதை புரிஞ்சுக்கிறேன். காரில் வந்து அவங்க டவுன் பஸ்ஸில் போகிறான் அப்படின்றது உங்களோட வாதம் புரிந்து கொள்ளக்கூடியது. பைக்கில் வர மாட்டான் வேணும். இந்த அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்தோ இல்லை திருவிக பஸ் ஸ்டாண்டிலேருந்தோ ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அங்கெல்லாம் நிறைய இந்த எஸ்டேட்டுக்கெலாம் போனீங்கன்னா அந்த பக்கம் இன்டீரியர் ரொம்ப தூரம் இருக்கும். அங்கேருந்து நம்ம வண்டியை காலையில் பைக்கை போட்டுட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டு இந்த மெட்ரோவுக்கு போகிறாங்கல்ல அது மாதிரி போட்டுட்டு இது எல்லா இடங்களிலும் நடப்புது. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பார்க்கிங் வேணுமா? பார்க்கிங் இல்லாததுனால பஸ் நிறுத்துகிற இடத்துல எல்லாரும் பைக்கை நிறுத்துறாங்க. அவங்க என்ன சார் பண்ண முடியும்? வேற எங்கே நிறுத்துவ சொல்லு. இன்னொன்று, அதுவும் அரசாங்கத்துக்கு வருமானம். நீ இதை புரிஞ்சுக்கணும். பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு பார்க்கிங் இருக்குன்னா எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் பார்க்கிங் இருக்குன்னா டோக்கன் வாங்குறாங்களா? அதுக்கு ஏலம் விட்றீங்களா? அந்த வருமானம் யாருக்கு போகுது? தொடர் வருமானமாக இருக்குமா இருக்காதா? ஏன் இந்த அறிவு இல்லை உங்களுக்கு? போய் தேங்க முடியாமல் சரி எங்கே போனாலும் போய் ஆய்வு பண்ணின்னு இருக்காரு. ஆய்வு பண்ணி பார்க்கிங் ஏன்னு கேட்கணுமா வேணாமா? இது ஊடகங்களில் செய்தி போடும் வரை உங்கள் அறிவுக்கு இது எட்டவில்லையா? ஒருவேளை உங்கள் பிளானு மறுபடியும் கன்சல்டன்ட் வந்து தனியாக ஒரு பார்க்கிங் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் தேத்தலாம். நிதிஷ், எப்படிப்பா கட்டுவேன்? இடத்த எங்கே மார்க் பண்ணுவேன்? ஒரு 500 சதுரடியாவது தேவைப்படாதப்பா பைக்கு நிறுத்துறதுக்கு பார்க்கிங்க்கு. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் எங்கே ஒதுக்குவதை? அப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணணும்ல. இடம் எங்கே இருக்குது? கட்டும்போதே பிளான் பண்ணி இதை கட்டியிருந்தால் சரியாக போயிருக்கும்ல. சார், தமிழ்நாடு முழுக்க அந்த டாஸ்மாக் நிர்வாகம் பாட்டில் வித்துட்டு ரிட்டர்ன் வாங்குறப்ப 10 ரூபாயை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இதற்கு நேற்று திருச்சியில் அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. சார், இது ஒரு நல்ல ஸ்கீம் தானே சார்? எதுக்கு சார் போராட்டம் நடத்தணும்? முதலில் மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களிலிருந்து இது தொடங்கியது. அங்கே என்ன ஆகுதுன்னா, போய் இயற்கையாக உட்காந்து மரத்துக்கு நடுவில் குச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி தானேப்பா என்று போய் உட்காந்து குடிச்சிட்டு அங்கேயே பாட்டில் போதையான பிறகு அப்புறம் என்ன இருக்குது, அங்கேயே பாட்டில் போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த மிருகங்கள்லாம் வந்து யானைகள்லாம் கடுமையான யானை பாதத்தில் குத்துச்சுன்னா அதுக்கு போய் என்ன ஆன்டிசெப்டிக்காக போடும். ஸோ நிறைய சிக்கலாகுதுன்னு சொல்லிட்டு மலைப்பகுதிகளில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அது சும்மா அறிமுகப்படுத்தினா பாட்டிலெலாம் கரெக்டாக போடுங்கப்பான்னு சொன்னால் அவனும் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நீ பாட்டில் திருப்பி கொடுத்தா உனக்கு 10 ரூபா தரேன் என்று சொல்லுங்கள் அப்படின்ட்டு உத்தரவு போட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம் சஜஸ்ட் பண்ணிச்சா என்னன்றது எனக்கு சரியாக நினைவில்லை. இதை ஏன் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் செயல்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. உடனே டாஸ்மாக் நிர்வாகம் பிரமாதம் பண்ணிடலாமே என்று பண்ணிட்டாங்க. ரைட்டா? டாஸ்மாக் கடைக்கு போயிருக்கியா? லோக்கல் கடைக்கு போயிருக்கு சார். எப்படி இருக்கும்? எவ்வளோ பெருசாக இருக்கும்? சின்னதாக சார் இருக்கும். ஒரு அதிகபட்சம் 10-20, 10-30 இப்படி தான் இருக்கும். இந்த மால்ஸில் இருக்க எலைட் இல்லை, எலைட் நல்லா குழுன்னு ஏசி போட்டு ஜம்முன்னு வச்சுருப்பாங்க. இது எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்துருக்கேன். அந்த நைட்டு ஒரு 9:45 போயிருக்கேன் கடைக்கு. போயிருக்கேன். அந்த நேரத்தில் கவுண்டரில் எப்படி இருக்கும்? க்ரௌடு கூட்டமாக இருக்கும். அங்கே 2 பேர் தான் இருப்பாங்க இல்லையா? இவங்களால் அந்த சேல்ஸ் நேரத்தில் பாட்டில் வாங்கி வைக்க முடியுமா? அந்த கடையோட சைஸை சொன்ன நீ பாட்டில் வாங்கி எங்கே வைப்பாங்க? கடை பார்த்துருக்கல, இப்படி அடிக்கிருக்கும் கேஸு பார்த்துருக்கியா? இங்கிட்டு இவ்வளோ உயரம் இருக்கும், இங்கிட்டு இவ்வளோ உயரம் இருக்கும், டப்பாவுக்கு நடுவில் நின்றுருப்பாங்க 2 பேர் பார்த்துருக்கியா? இல்லை சார், வரவங்களுக்கு அவங்க பாட்டில் எடுத்து கொடுப்பாங்களா இல்லை பாட்டில் வாங்கி வாங்கி வச்சு? எக்ஸாக்ட்லி. எப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ண முடியும்? வழக்கமாக நீங்கள் மற்ற துறைகளிலெல்லாம் வேலை நிறுத்தம் செஞ்சலாம், இந்த டாஸ்மாகில் வேலை நிறுத்தம் செய்யவே முடியாது. மற்ற எல்லா துறைகளிலும் விடுமுறை வேண்டும் என்று போராட்டம் நடத்துவார்கள். டாஸ்மாகில் விடுமுறை வேண்டாம் என்று தான் கோரிக்கை வைப்பார்கள். என்னென்னா 10 ரூபா போச்சு வருமானம். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அந்த பில்லு வந்ததுனால, டிஜிட்டல் பில்லு வந்ததுனால கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஊழியர்களுக்கு வருமானமே அதுதான். நம்ம நிறைய பேசியிருக்கோம். எங்களுக்கு மாத சம்பளம் 12,000 சம்பளத்தில் வாழ முடியுமாப்பா? 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 10,000 12,000 சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க, அப்புறம் 10 ரூபா தான் வாங்குவான். ஸோ அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் கடைகளை அடைத்து நேற்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னென்னா இது ஒரு ஜென்யூன் கிரீவன்ஸ். சரி, இந்த பாட்டில் வாங்குறதை நிறுத்திடலாமான்னு கேட்டால் நீதிமன்ற உத்தரவு உங்களுக்கு ஒரு வழி இல்லை, பண்ணலாம். இதையும் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. பாட்டில் ஒரு நல்ல வியாபாரம் இல்லையா? அட்டைக்கு ஏலம் விட்றீங்கல்ல, டாஸ்மாகில் அந்த மது வரக்கூடிய அந்த அட்டை பெட்டிகளை மாதந்தோறும் அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை ஏலம் விடுகிறீங்கள, அதில் பார்த்துருக்கியா? அட்டை பெட்டி அடிக்க வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கியா? ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்றாங்கல்ல, அது மாதிரி பாட்டில் ஏலம் விட்டு போங்க. இது இப்போ தான் இந்த பாட்டில் இது வருது. இதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலாம் என்ன ஆகும்?
வேற ஒருத்தர் யாராவது புறக்கி கொண்டு போய் இடக்கல்ல போடும். பார் நடத்துகிறவர் எடுத்துப்பார். அங்கே பாரில் உட்காந்து குடிக்கிறாங்களா, 2 ஆப் ஆயில் சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்களா, அப்போ அங்கே பாட்டில் வச்சுட்டு போகிறல அதெல்லாம் அந்த பார் உரிமையாளருக்கு, பார் நடத்துபவருக்கு சொந்தம். அதுக்கு பதிலாக இந்த பாட்டில் ரோட்டில் விட்டேறதுக்கு பதிலாக இப்படி கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. இதை ஏன் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். நீ கொடுக்குற 10,000 சம்பளத்துக்கு எவ்வளோ வேலையாக பார்ப்பான் அவன்? எல்லாருக்கும் காலில் இந்த நீண்ட நேரம் நிற்பவர்களுக்கு வரும்ல ஒரு நோய், வெரிகோஸ். அந்த நோய் பலருக்கு வருது. 8 மணி நின்று உட்கார முடியுமா? மற்ற இடத்துல மாதிரி ஒரு அசந்து உட்காரலாம். நீ ஜவுளி கடையில் வேலை செஞ்சால் கூட கூட்டம் இல்லாத இடத்துல ஸ்டூலை கீழே போட்டு உட்காந்துக்கலாம். இங்கே உட்கார முடியுமா? இப்போ வந்துகிட்டே இருக்காங்களே, அந்த இடத்துல எங்கே உட்காருவ? ஒரு சில கடைகள் பெருசாக அமைஞ்சிடும், பெரும்பாலான கடைகள் 10க்கு 10, 10க்கு 20, அதில் ஃபுல்லாக ஸ்டாக்கு. பாட்டில் வாங்கி எங்கேயா வைப்பான்? மனுஷன் தானேப்பா அவன், உங்கள் ஊழியன் தானேப்பா. சம்பளமாவது உயர்த்தி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு அதிகமான வருவாயை ஈட்டி தருபவன் அந்த துறையின் தொழிலாளி தான். தமிழ்நாட்டில் வேறு எந்த துறையையும் விட நேரடியாக உங்களுக்கு லம்பாக அமௌண்ட்டை வாங்கி வசூல் பண்ணி தர்றது அந்த துறையின் ஊழியன் தான். அவனை நல்லா வச்சுக்கிறீங்களா நீங்கள்? இதில் கூடுதலாக அவன் மேலே பணிச்சுமையை சுமத்துறீங்க. சரி, இப்போ இந்த அடிஷ்னல் ஒர்க்கு கொடுக்குறீங்களே, எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு ஏதாவது அமௌண்ட் தரீங்களா? ஸோ திருச்சி மாவட்டத்தில் வேலைநிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு இண்டிகேஷன் தான் இது. இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தான் ஏன் வேலை போல் அதிகரிக்கும், தமிழ்நாடு பூரா பண்ணலான்ட்டு நிறுத்தினாங்கன்னா என்ன ஆச்சு? ஒரு நாளைக்கு டாஸ்மாகுக்கு போகிறவனோட எண்ணிக்கை 1 கோடி. ஏற்கனவே மகளிருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க 1000 ரூபாயை கூட கொடுக்க முடியாது போல. இவங்க புதுசாக கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அடித்தாங்கன்னா ரெவன்யூ எவ்வளோ ஹியூஜ் லாஸ் இருக்கும் தெரியுமா? இது ஒன்றாச்சா ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன். ஜனவரி 6 சார். ஜனவரி 6 ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்தம். டைமிங் பற்றியா? அரசு ஊழியர்கள்ல சார் தேர்தல் ஆயத்த பணிகள் உச்சகட்டத்தில் இருக்கும். ஆல்மோஸ்ட் கூட்டணிகள்லாம் முடிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிவாயிட்டு இருக்கும். நான் சொல்கிறது ஆயத்த பணிகள்னு நான் சொல்கிறது எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டட் ஒர்க்ஸு, பேலட் பாக்ஸ் செக் பண்ணுறது, ஃபைனல் ரிவிஷன் லிஸ்ட்டு அந்த ஜனவரி எண்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த வேலை இருக்கும். எப்படி இருக்கும்? இல்லாத பணத்தை கொடுக்குன்னா எப்படி கொடுப்பாங்க? நீ தானே வாக்குறுதி கொடுத்த? எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுறேன்னு சொன்னீங்களா இல்லையா? வாயில் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தீங்களா? பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருகிறேன், காலி பணியிடங்களை நிரப்புகிறேன் சொன்னீங்களா? கேட்க தான் செய்வாங்க, பதில் சொல்லுங்கள். துப்புரவு தொழிலாளிகளை ராத்திரி தூக்கிட்டு போன மாதிரிலாம் இவங்களை தூக்கி போட முடியாது, தெரியும்ல? அது சார், துப்புரவு தொழிலாளர்களுக்கு பல மாவட்டங்களில் சம்பளமே போடல. அந்த அந்தந்த லோக்கல் பாடிஸ் கொடுக்க வேண்டிய ஊதியம் பல சிக்கல் இருக்குது. மதுரை மாதிரி மொத்தத்தையும் மேயரும் புருஷனும் உருவிட்டு போனால் என்ன இருக்கும் அப்புறம்? ஸோ அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து சிக்கல் வரும். இந்த டாஸ்மாக் விஷயத்தை நான் முதல்வர்கிட்ட கேட்குறேன், கோரிக்கையாகவே வைக்கிறேன். பாவம் அவங்க, ரொம்ப பாவம். நான் இந்த விமர்சனம் பண்ணுறேன், இது ஒரு தார்மீக ரீதியாக தவறு என்று விமர்சனம் செய்கிறேனே ஒழிய, அந்த ஊழியர்கள் அந்த 10 ரூபா வாங்கி எடுத்துகிட்டு போட்டுன்றது தான் என்னோட இது. 10,000 ரூபா சம்பளத்துக்கு 2 பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படிப்பா சமாளிப்பண்ணி? இன்னைக்கு விலைவாசி இல்லை. டாஸ்மாக்ல இரட்டிப்பு வருவாயை தமிழ்நாடு அரசு பார்க்குது. அப்படி இருக்கப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்து தொலைஞ்சா என்னப்பா? அவன் நீங்கள் கொடுத்துட்டு அவனை நீ 10 ரூபா வாங்காத நெருக்கடி கொடுத்தனா ஒரு நியாயமான சம்பளத்தை கொடுங்க. இப்போ நீ வெளியூரில் இருந்த, இன்றைக்கி மெட்ராஸில் வந்துருக்க, செலவு எவ்வளோ ஆகுது தெரியுதா? தனியாக இருக்கிற, ஓட்டிடுவேன். உனக்கு 2 குழந்தைங்க, ஒய்ஃப் இருக்குது, வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு நாள் நீ 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஓட்டிடுவியா? சொல்லு. 12,000 சம்பளத்தில் ரூம் ரெண்ட்டே 18,000 போயிடும். அப்படி இருக்கும்போது இதை ஒரு சம்பளம்னு கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு நிறுவனத்தையும் நடத்திட்டு வர்றீங்களே, குறைந்தபட்ச கூலியை கொடுக்க வேணாமா அவனுக்கு? அப்போ இது நீங்கள் கொடுக்குறது கம்மின்னு தெரியுது. அப்போ நீங்களே 10 ரூபா வாங்கட்டோன்னு விட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி இது வரைக்கும் அதானே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 10 ரூபா அங்கே அந்த கடையில் 2 சேல்ஸ்மேன் நிற்கிறான்ல, முழுசாக போகாது. ரீஜினல் மேனேஜர் வரைக்கும் பங்கு, மந்திரிக்கு போகிறதில்ல. பங்கு சரியாக போகலன்னா வால்பாறை டாஸ்மாகுக்கு ட்ரான்ஸ்ஃபர். நீ போகிறதுக்கே 10 மணி நேரம் ஆகும். மலை ஏறி போகணும், அங்கே தான் தங்கணும். நீ கோவையில் சிஐடி தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஒரு தோழர் ரெகுலராக ஒரு இந்த டாஸ்மாக் முறைகேடுகள் பற்றிலாம் பேசுவார், போராட்டங்களில் முன்னின்று நடத்துவார். கோயம்புத்தூரில் இருக்கும் தானே இந்த வேலையை பண்ணுற. வால்பாறைக்கு போ, வால்பாறையில் ஒரு டாஸ்மாக் இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் எதுக்காவது போயிருக்கியா? ஊட்டி கொடைக்கானல் 2மே போனது இல்லையா? மலையிலையாவது போயிருக்கியா இல்லையா? போயிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகும் மேலே மலைக்கு போகிறதுக்கு? லேட்டாக தான் ஆகும். வால்பாறையில் உனக்கு டியூட்டியை போட்டால் 10 மணிக்கு கடையை சாத்திட்டு ட்ராவல் 4 மணி நேரம் ஆகும். எப்போ வருவ வீட்டுக்கு? அப்படி ட்ரான்ஸ்ஃபரை போட்டு இப்படி பழி வாங்குவாங்க. அதான் அந்த பாதையில் போனோம்னா கிருகுன்னு வருவேன். உனக்கு எல்லாருக்கும் வராது அப்படி. ஸோ இப்படித்தான் இந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. தெரிஞ்சே நான் அட்லீஸ்ட்டு அடுத்த ஆட்சி வரும்போதாவது இந்த டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறேன்.
ஸோ இலங்கையைச் சேர்ந்த புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு சிறையில் இருக்காங்க. அவங்களுக்கு எஸ்ஐஆர் படிவம் விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை புகார் அனுப்பியிருக்காங்க சார். இன்றைக்கி அது செய்தி ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஏன் சார் அவங்களுக்கு எஸ்ஐஆர் படிவம் தரக்கூடாதா? இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பா கொடுப்பா? இல்லை சார், இப்போ அகதியாக வந்திருக்காங்க, அவங்களாம் ஓட்டு போடுவாங்க. அகதிக்கு எப்படி ஓட்டு கொடுப்பா? அகதிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு முகாம்குள்ளே தான் இருக்கணும், வெளியே கூட வரக்கூடாது. அவங்க இந்த நாட்டின் குடிமக்கள் அல்ல. இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இந்திய குடிமகன்கள் தான் வாக்களிக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக பீகாரில் கொண்டு வந்ததே பங்களாதேஷ், நேபாளை சேர்ந்தவர்கள் இங்கே குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான். மேற்கு வங்கத்தில் வேக வேகமாக நடத்துவது பங்களாதேஷிலிருந்து இங்கே வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருப்பவர்கள் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து தான் அது கொண்டு வரப்பட்டது. எப்படி இப்போ நீ அமெரிக்காவுக்கு போகிற, இல்லை சிங்கப்பூருக்கு போகிற, வேலைக்கு போகிற, ஓட்டு போடலாமா? அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அமலாக்கத்துறையின் கடிதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. லட்சுமணன் மேரி ஃப்ரான்சிஸ்கா, இவர் வந்து ஒரு ஆக்டிவான கேடர், எல்டிடி கேடர், கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டார். அந்த மேரி ஃப்ரான்சிஸ்கா இந்தியாவுக்கு வருகிறார். வந்து விருகம்பாக்கத்தில் வீடு எடுத்து தங்கி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால், மும்பையில் ஒரு வங்கி கணக்கில் புலிகளுக்கு சொந்தமான 42 கோடி சொச்சம் பணம் அங்கே இருக்கிறது. அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான், விட்ரா பண்ணுறதுக்காக தான் இவங்க வர்றாங்க இந்தியாவுக்கே. வந்து இவ்வளோ பொறுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து வீடு எடுத்து தங்கி இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கி ஷி அப்டெண்ட் இந்தியன் பாஸ்போர்ட். அதன் ஒரு பகுதியாக வாக்காளர் அடையாள அட்டையும் வாங்கி விடுகிறார். எப்படி மாற்றாங்கன்றதான் தமாசு. வாங்கிட்டாங்க, இங்கே இருக்கிறாங்க. சென்னையிலேருந்து பாம்பேக்கு போகிறாங்க. இந்த பாம்பேயில் பேங்க்கில் இந்த ரூபாய் எடுக்கிறதுக்கு. அங்கே கனடாவில் இருக்கக்கூடிய ஒருவர், நான் மேரி ஃப்ரான்சிஸ்காவுக்கு என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி வைக்கிறேன்னு கனடாவில் ஒரு ஆவணம் தயார் பண்ணி எம்பசியில் கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பாம்பேயில் போய் இந்த பணத்தை எடுக்கலான்ட்டு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் இங்கேருந்து போகிறாங்க. போகும்போது பேர் என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டோன்னே, எந்த பெயரை கட்டியல் அப்படின்ட்டு இருக்காங்க. பஸ் தனியாக பஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. யார் எந்த கதைக்கிறீர்கள்னா உடனே உட்காருங்கன்ட்டாங்க. விவரத்தெல்லாம் சொல்லுன்னு சொன்ன உடனே பிடிச்சி டீடைன் பண்ணிவிட்டு வீட்டில் சர்ச்சு கிச்செல்லாம் பண்ண உடனே எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டாங்க. அப்போது இலங்கையை சேர்ந்த ஒருவர் இங்கே வந்து இந்த ஆவணங்களை எல்லாம் வாங்கி பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்களா? பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜரு? உயரதிகாரி சிக்னேச்சர் வேணும். அது கடத்தல் பண்ணுறவன் வாங்குறதியா? எல்லாரும் ஐஸ்கிரீம் கைட்டு வாங்கினா அது ஒன்று தான் ப்ரொசீஜர் நினச்சிட்டு இருக்கியா? அது இந்த கடத்தல் பண்ணுறவன் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி அதிகாரி கூட சகவாசம் வச்சுருக்கவங்க தான் அந்த ப்ரொசீஜரு. நார்மல் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டேன் உன்ட்ட. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போனோம், ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து வீட்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. இருக்கா? கண்டவங்கெல்லாம் இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் மெத்தட். அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இல்லாமல் பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக தான் இந்த உயரதிகாரிகளோட கையெழுத்து அப்படி தான் வாங்கி அதை என்ன கெடுத்துட்டீங்களே. செங்கன் விசா வாங்கிக்கிட்டு ஐரோப்பாவில் போய் கசினோ தொடங்கலான்ட்டு திட்டம் போட்டுருந்தால் கெடுத்துட்டீங்க. பேசி எத்தனை பேர் பொழப்ப தான் இந்த நிகழ்ச்சியில் கெடுப்பீங்கன்னு தெரில. ஸோ இது மாதிரி வாங்கணும் இல்லையா? ஸோ இவரை அக்டோபர் 21 சென்னை விமான நிலையத்தில் மேரி ஃப்ரான்சிஸ்கா பிடிபடுகிறார். பிடிபட்டவுடன் இந்த ஆதாரங்கள், ஆவணங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுக்கிறது. என்னென்னா இதில் மணி லாண்ட்ரிங், டெரர் ஃபண்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அமலாக்கத்துறை கையில் எடுக்கிறது. தமிழக கியூ பிரான்ச் ஒரு 6 மாதம் இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். விசாரித்த பிறகு இது உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் இந்த வழக்கு என்ஐஏவுக்கு அனுப்பப்படுகிறது. என்ஐஏவுக்கு இந்த வழக்கு போன பிறகு இடி உள்ளே வந்து விசாரிக்கிறாங்க. இப்போது இடி கடந்த 21/11/2025 அன்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் இந்த மாதிரி நாங்கள் இந்த கேஸெல்லாம் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். மும்பையில் 42.28 கோடி பணத்தை எடுக்கிறதுக்காக இவங்க வந்து இந்தியாவில் தங்கி இந்த இந்திய குடிமகன் போல் ஆவணங்களையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த என்னுடைய பேன் கார்டு வாங்கியிருக்காங்க, இந்தியன் ஓட்டர்ஸ் ஐடி கார்டும் வாங்கியிருக்கிறாங்க, ஆதார் கார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, பாஸ்போர்ட்டும் வாங்கியிருக்கிறாங்க. உடனடியாக இவர்களது வாக்காளர் அடையாள அட்டையை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு கூடுதல் இயக்குனர் கையொப்பமிட்டு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் வந்து திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் பீயிங் ஷேர்ட் அண்டர் செக்ஷன் 66(2) ஆஃப் PMLA
வித் தி அப்ரூவல் ஆஃப் தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி. இப்போது தேர்தல் அதிகாரிக்கு எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு தான் அந்த சார் படிவம் விநியோகிக்கப்பட்ட அந்த புகைப்படம் தான் இன்றைக்கி இந்த தினமலர் செய்தியில் வெளியாகிருக்கிறது. ரைட்டா? சரி, இப்போ தேர்தல் அதிகாரிக்கு எழுதியிருக்காங்க, இடி எங்கள் விசாரணையில் தெரிய வந்துச்சு, நடவடிக்கை எடுங்க, ரத்து பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது தலைமை தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? எடுக்கணுங்களா சார்? ஏன்பா எடுக்கணும்? அது அவங்களா பார்த்து எடுக்க வேண்டிய வேலை. இடி சொல்லி எதுக்கு எடுக்கணும்? ஈடிக்கு தான் அப்படி ஒரு தகவல் கிடச்சிருக்கு, நீங்களா எடுத்துருந்துருக்கணும், எடுக்கலை. அட்லீஸ்ட் அவங்க சொல்லும் போதாவது எடுக்கணும்ல. இடி சொன்னால் கண்டிப்பாக எடுக்கணுமா? அவங்க தான் சட்டத்தில் மென்ஷன் பண்ணி போடுறாங்களே. மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. இல்லை இடி சொல்லி கண்டிப்பாக எடுக்கணுமா என்ன? சார், ஒரு தவறு நடந்திருக்கு, இப்போ இங்கே ஒரு தவறு நடந்திருக்கு சார், நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு நான் சொன்னாலும் சரி, நிதிஷ் சொன்னாலும் சரி, நீங்கள் பார்க்க வேண்டியது தானே சார் உங்கள் பொறுப்பு, கடமை. நடவடிக்கை எடுக்கிறத காட்டி ஃபஸ்ட்டு அதை வெரிஃபை பண்ணணும் சார். அவங்க எக்ஸ்ட்ராக்ட்லாம் போட்டுட்டாங்க. அந்த ஓட்டர்ஸ் ரோல் இருக்குல்ல, அந்த ஓட்டர்ஸ் ரோலில் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து மேரி ஃப்ரான்சிஸ்கா லட்சுமணன் மேரி, வயது 53, விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதி, வீட்டு முகவரி எல்லாம் போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை பதிலுக்கு வந்து தேர்தல் ஆணையம், யோ உனக்கு எதுக்கு அந்த வேலை, உன் வேலையை பாரு, மணி லாண்டரிங் தானே உன் வேலை, நீ அந்த வேலையை பாரு, எங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லலாமா? பதிலுக்கு சொல்லணும்னா சொல்லலாம். இதை இங்கே தான் சொல்கிறாங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். இப்போ அதுக்கு வர்றேன். இதே போன்ற ஒரு கடிதத்தை தானே அமலாக்கத்துறை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பில் முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போது இதை தேர்தல் ஆணையர் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். ஃபாரின் சிட்டிசனுக்கு நீ ஓட்டு கொடுத்துருக்குற, அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது, எடியான்னு சொல்லிட்டு இடி கொடுத்தா அதெல்லாம் முடியாது, இது உன் வேலை இல்லை, நீ உன் வேலையை பாருன்னு சொல்ல முடியுமா? அப்போ இதே தானே வேலை வாய்ப்பு மோசடியில் எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள், மணல் மோசடியில் எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள் என்று அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்திற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது அந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி மணல் விவகாரத்திற்கு அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை அணுகிய போது அரசு வழக்கறிஞர் என்ன வாதாடினார்? ஊபியில் கூட தான் இந்த மாதிரி மணல் கொள்ளை நடக்குது, அங்கே குஜராத்தில் மணல் கொள்ளை நடக்கிறது. இப்போது தமிழக தேர்தல் அதிகாரி பீகாரில் கூட தான் 22 லட்சம் போலி வாக்காளர் இருக்காங்கன்னு ராகுல் காந்தியே சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? புரியுதா உங்களுக்கு? சேம் திங். இது ஒரு போர்ஷன். 2வது போர்ஷன் நான் விசாரித்தேன், மத்திய அதிகாரிகளிடம் விசாரித்தேன். அவர்களும் இந்த வாக்காளர் அடையாள அட்டை தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறார்கள். 1. 2வது, என்ஐஏ அதிகாரிகள் மேரி ஃப்ரான்சிஸ்கா பாஸ்போர்ட் வாங்கினாங்கல்ல, இந்த பாஸ்போர்ட்டை வெரிஃபிகேஷன் கொடுத்தது எந்த காவல்துறை அதிகாரி என்று கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று 2022 ஜனவரியில் அல்லது பிப்ரவரியில் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இப்போது வரை நடவடிக்கை இல்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? இலங்கையை சேர்ந்தவர் பேசினாலே தெரிஞ்சிடும். டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க, பேர் என்னன்னு கேட்டாலும் பிடிச்சிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணி மாலதின்றவங்க இந்த அட்ரஸில் தான் குடியிருக்கிறாங்க, தொடர்ந்து 5 வருஷமாக குடியிருக்கிறாங்க, இவங்க இந்தியன் சிட்டிசன் தான் வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட்டு கொடுத்த காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கணும்? ஏன் எடுக்கல? நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிக்கிட்டேயே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு கடிதம் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சரி. இது சென்னையில் கொடுத்த பாஸ்போர்ட்டு. சென்னையில் கொடுத்த பாஸ்போர்ட்டுக்கு இந்த மாதிரி எவன் அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்துட்டா, மதுரையில் 400 பாஸ்போர்ட் கொடுத்ததுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? ஆமாம், நிச்சயமா. இந்த கடிதமும் நீ சொன்ன மாதிரியான அதிகாரிகிட்ட தான் போயிருக்கு. அவர் தான் அந்த பொறுப்பில் இருந்தார். என்னது இது, நம்ம மேட்டரை தூக்கி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. நம்ம பாட்டுக்கு இதில் இப்போ நான் தான் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஆர் சப் இன்ஸ்பெக்டர் வெரிஃபை பண்ணேன்னு வச்சுக்கேன், எனக்கு இப்போ ஷோகாஸ் நோட்டீஸ், ஐயோ மதுரையில் 400 பேருக்கு கொடுத்துருக்க, அங்கே நடவடிக்கை எடுத்தியா? ஃபஸ்ட்டு அங்கே எடுத்துகிட்டு இங்கே வாய். அப்புறம் அந்த 400 பேருக்கு பாஸ்போர்ட் கொடுத்த சிவகுமாரை மேலூர் சப் டிவிஷன் டிஎஸ்பியை போட்டு வச்சுருக்கிற, என்ன மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுன்ற? 12 சார்ஜ் ஷீட் இருக்குது சிவகுமார் மேலே. கேட்பார்ல, என்னென்ன சார்ஜ் ஷீட்லாம் இருக்குது சார்? வெறும் பாஸ்போர்ட்டு. அவர் தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை போட்டு இதே போல் மேரி ஃப்ரான்சிஸ்கா போல் 400 பேருக்கு கொடுத்துருக்காரு. அதில் ஒருத்தர் போய் எம்பி ஆகிட்டார். எம்பி ஆகிட்டு அவர் மாட்டிக்கிட்டாரு. மேரி ஃப்ரான்சிஸ்காவும் 4 வருஷமாக சிறையில் இருக்காங்க. அந்த எம்பி 3 வருஷமாகவும் என்னமோ சிறையில் இருக்கார். அதே டுபாகூர் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்தால் விடுவாங்களா? எம்பி ஆகிட்டார், எப்படி தப்பிச்சு பொழைச்சி போனதுக்கப்புறம் அங்கேயே இருந்துக்க வேண்டியது தானே. நீ தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் பிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க சார்? ஃப்ளாக் பண்ணுவாங்கல்ல மாலதி. இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் டுபாகூர் பாஸ்போர்ட்டு, சிவகுமார் யார் யாருக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கானா எல்லாத்தையும் எடுன்னா முடிஞ்சு போச்சு. கொச்சிக்கு போயிருக்காரு அவர் இலங்கையிலேருந்து. இங்கே வந்தால் தான் பிடிப்பாங்க. கொச்சி ஏர்போர்ட்டுக்கு போகலாம், நேராக கொச்சிக்கு போனோம், லொடுக்குன்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இங்கே கொடுத்துட்டாங்க. புழல் தான் இருக்காரு. சரி, இவ்வளோ மேட்ரு சொல்லிட்டீங்க. யார் தான் சார் அந்த அதிகாரி? தம்பி, எனக்கு உள்ளபடியாக அந்த அதிகாரி யார் என்பது தெரியாது. யாராக இருந்தாலும் கடவுள் அவரை ஆசீர்வாதம் பண்ணட்டும், அவ்வளோதான்.
நேற்றும் இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ண சொன்னீங்க. நல்லவர்களே கடவுள் ஆசீர்வாதம் செய்வாரா இல்லையா? நிச்சயமாக செய்வேன். சோஃபா வாங்கின அதிகாரி, பாஸ்போர்ட் கொடுத்த அதிகாரி யாராக இருந்தாலும் கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பார். நிதிஷ் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு இதெல்லாம் எவ்வளோ பெரிய இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்டுன்றதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு டிஜிபி ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னா எவ்வளோ ஏத்தம் இருக்கும். ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறேன்னு சந்தோஷப்படணும். இப்படிப்பட்ட ஆளுகிட்ட நாட்டோட பாதுகாப்பு கிடைச்சா என்னையே ஆகும்? இந்த மேரி ஃப்ரான்சிஸ்காவுக்கு வெரிஃபிகேஷன் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இதை எடுத்தால் அது மாட்டோம் அப்படின்றதுக்காக தான். இது எந்த மேரி ஃப்ரான்சிஸ்கா மாட்டிக்கிட்டாங்க. இந்த 400 பேர் சொன்னேன்ல, உலகத்தில் எந்த மூலையில் இருக்கானே தெரியல தம்பி. அவன்லாம் உஷாரு. இந்த இலங்கை எம்பி மாதிரி தொக்க மாட்டலை. போனவன் தான். இல்லை அவன் தீவிரவாதியாக இருந்தால் என்ன சொல்கிறது? அதுதான் சிக்கல். போய் எங்கேயோ வேலை கீழே செஞ்சு பொழைச்சிக்கிறான்னா பரவாயில்ல. அங்கே போய் எங்கேயாவது குண்டு வைக்கிறான், பல்கேரியாவில் போய் குண்டு வைக்கிறான். எடுத்து பார்த்தா இந்தியன் பாஸ்போர்ட் தானே இருக்கும். அப்போ எவன் வேணாலும் இங்கே வந்து பாஸ்போர்ட் வாங்கலாம் அதானே? இப்படி ஒரு ஆக்சென்ட்டு கூட இல்லாமல் ஒரு தமிழர் மாதிரி அடையாளம் தெரியாத ஒரு பெண் வந்து எல்லா ஆவணங்களையும் உருவாக்கி இந்தியன் பாஸ்போர்ட் வாங்க முடியுதுன்னா எந்த லட்சணத்தில் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கீங்க? எந்த லட்சணத்தில் இன்டர்னல் செக்யூரிட்டி வச்சுருக்கீங்க? இதில் உங்களுக்கு டிஜிபி ஆகணுன்னு ஆசை. இதைத்தான் ஆதவ் சொல்லி இருக்காரு. என் பாஸ்போர்ட்டு ரத்தாகுது. அது சார் வாக்காளர் திருத்தம். இப்போது இன்னொரு விஷயம் கரெக்டாக கேட்டாங்க மாலதி. இதற்காகத்தான் வாக்காளர் திருத்தத்தை திமுக எதிர்க்கிறதா? இந்த மேரி ஃப்ரான்சிஸ்கா மேட்டர் நோண்டுனா முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியெலாம் மாட்டுவார், முன்னாள் ஐஜி மாட்டுவார். மேரி ஃப்ரான்சிஸ்கா தமிழகம் வந்தபோது 150 கோடிக்கு லீமெரிடின் ஹோட்டலை விலைக்கு வாங்க போகிறேன் என்று சொன்னதும் நான் வாங்கித்தரேன்னு பல பேர் போய் விழுந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னொருத்த காசு ஆட்டை போடுறதுக்கு வந்துருக்குது. இப்படி விழுந்தவர்களில் முன்னாள் நீதிபதி அடக்கம். அந்த முன்னாள் நீதிபதி திமுகவுக்கு நெருக்கம். இடி இப்போது கடிதம் எழுதியிருப்பதை அதோடும் சேர்த்து இணைத்து பார்க்க வேண்டும். நீதிபதி பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, ரைட்டா? திமுகவுக்கு நெருக்கம். திமுக வழக்கறிஞர் அணியில் ஒரு காலத்தில் இருந்தவர். வேண்டாம், அதுக்கு மேலே சொன்னால் தெரிஞ்சிடும், ரைட்டா? இப்போது தேர்தல் ஆணையம் சொல்லுது இதுக்காக தான் நாங்கள் வாக்காளர் திருத்த பட்டியலை பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு கியூ பிரான்ச்சு 2021 இந்த கேஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை எடுத்த உடனே எல்லா டீட்டெயிலும் வந்திருக்கும். ஏன் ரத்து பண்ணல நீங்கள்? ஃப்ரான்சிஸ்கா மாதிரி தோற்றம் உள்ள ஒரு பெண்ணை 26 எலெக்ஷனுக்கு அழைச்சிட்டு வந்து ஓட்டு போட வைக்கலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? இதுக்கு தான் பண்ணுறோன்னு பிஜேபி சொல்லுது, தேர்தல் ஆணையம் சொல்லுது. என்ன பதில் இருக்குது சொல்லுப்பா? இடி இது கிட்டத்தட்ட 4 வருஷத்து வழக்கு. இடி எந்த நேரத்தில் தும்முறாங்க கவனிச்சியா? வழக்கமாக தும்முனா வெளியில் தெரியாது. இந்த லெட்டர் நமக்கே வந்திருக்குன்னா எப்படி வேலை பார்த்துருக்காங்க தெரியுதா? என்ஐஏவும் எழுதியிருக்காங்க, என்ஐஏ லெட்டர் வெளியில் வரல. இடி லெட்டர் காப்பி நம்மக்கிட்டே இருக்குது. அடிஷனல் டைரக்டர் சென்னை ஜோன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்னு போட்டு லெட்டர் இருக்குது. நேக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க தெரியுதா? அப்போ இது போல் தீவிரவாதிகளுக்கு வாக்காளர் உரிமை கொடுப்பதற்காகத்தான் தமிழக அரசு தீவிர வாக்காளர் திருத்தத்தை எதிர்க்கிறது. என்ன பதில் உங்களுக்கு இப்படி சொன்னால் சொல்லுங்கள்? இவங்க இதுக்கு எதுக்குறாங்க, தாவேக்கு எதுக்குது, எதுக்கு எதுக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. எதுங்க எதுக்குறீங்க? காங்கிரஸ் எதுக்குது, நாங்களும் எதுக்குறோம், அவ்வளோதான், சரியாக போச்சு. நெக்ஸ்ட்டு சார், இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப மந்தமான முறையில் 2026 தேர்தல் வேலைகளை பண்ணுறாரு அப்படின்றதுக்காக தான் டெல்லிக்கு தலைமை கூப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன வந்திருக்கு? தொகுதி பங்கீடு பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. இப்போ இதில் எது உண்மை? ஒன்று தான் உண்மை. நயினார் நாகேந்திரன் டெல்லி போயிருக்காருன்றது தான் உண்மை, ரைட்டா? இப்போ எனக்கு சோர்ஸ் இல்லை, எதுக்கு போயிருக்காருன்னு தெரியாது. ஸோ அப்படியே மல்லாக்க படுத்துக்கிட்டு இதுக்கு தான் போயிருப்பாருன்னு எழுது. ஒழுங்காக அவர் வேலை செய்யலை, அதனால் அவரை கூப்பிட்டு திட்டுறதுக்காக தான் வர வச்சுருக்காங்க அப்படின்னு ஏன் அண்ணாமலை இந்த நியூஸை பிளான் பண்ணியிருக்கக்கூடாது? புரியுதா? அது போலவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். பிஜேபி ஏன் மீண்டும் மீண்டும் தேர்தலில் ஜெயிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் விஷயமாகவே தெரியாது. தே ஆர் க்ளோஸ்லி மானிட்டரிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் ஓய்வில்லாமல் உழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேருந்து பேட்டி கொடுத்துட்ருக்கார். கவனிச்சிங்களா? ஓட்டிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் பார்க்கணியான்னு சொல்லிட்டு சென்னையில் வந்தால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். வர்றதே இல்லை சென்னைக்கு. வந்தாலும் சின்ன வேலைன்னு முடிச்சுட்டு போயிட்டுருக்கார். அவ்வளோ உழைக்கிறார். இன்னொன்று, அவர் உழைப்பாரா மாட்டாரான்றதெல்லாம் தெரியாமையா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்புலம் இல்லாத திராவிட கட்சியிலிருந்து வந்த ஒருவரை எடுத்து தமிழக பிஜேபியின் தலைவராக போடுகிறது? அதுவும் கூட்டணி அறிவிப்பு வெளியிடும் அதே நாளன்று. ஞாபகம் இருக்கா? குறைஞ்சது 8 வருஷமோ 9 வருஷமோ பிஜேபியில் மெம்பர்ஷிப்பாக இருக்கணுன்றது தான் கண்டிஷன். 10 வருஷம் இருக்கணும், இவர் 8 வருஷம் தான் இருந்திருக்காரு. இவர் பாட்டுக்கு இருந்தார் உட்காந்துக்கிட்டு. சரி 10 வருஷம் ஓகே அப்படின்ட்டு. போயா நாமினேஷன் ஃபைல் பண்ணி ஆன உடனே ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லைங்க. ஃபைல் பண்ணுன்னு சொல்கிறோம்.
அப்படின்ட்டு நான் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். இல்லைங்க, ஒரு 10 வருஷம் இருக்கணும்னு சொன்னீங்க, யாருமே நாமினேஷன் ஃபைல் பண்ணல, போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்படி அந்த உருட்டு? எங்க ஃபைல் பண்ண விட்டீங்க? ஒருத்தன் வந்து அடி வாங்கிட்டு போனான். வேணுங்க சார். அம்மா, ஒரு பேருக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணால் வந்துருவியா கமலா எழுத்துக்கு போ. இதெல்லாம் தெரியாமையா பண்ணாங்க? டெல்லியிலேருந்து 2-3 டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஆன் பிஹாஃப் ஆஃப் டெல்லி பிஜேபி. நயினாருக்கு தெரிந்து சில டீம், தெரியாமல் சில டீம். ஸோ தேர் மானிட்டரிங். நயினார்கிட்ட அழைச்சிருக்காங்க 2 நாளாக. நேற்றும் அங்கு தான் இருந்தார், இன்றும் அங்கு தான் இருக்கிறார். என்ன பேச்சுன்னா, ஹவு டு ஷேப் அப் திஸ் அலையன்ஸ். இன்றைய விகடனிலும் இன்று வந்திருக்கிறது, தினமலரிலும் இன்று வந்திருக்கிறது. ஜிகே மணி அமித்ஷாவை சந்தித்தார் என்றும் ஒரு செய்தி வந்திருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். சந்தித்து நான் உங்க கூட தான் வரேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஓகேவா? நயினார்கிட்ட கூப்பிட்டு என்ன பண்ணலாம், என்னென்ன சிக்கல், நேரடியாக திரு நயினார் அவர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுப்பார் இல்லையா? அங்கங்கே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் விவாதிப்பதற்கு பதிலாக நயினார்கிட்ட கேட்டிங்கன்னா, சார் இங்கே இந்த சிக்கல், பன்னீர்கிட்ட இவ்வளோ ஓட்டு இருக்குது, தினகரன்கிட்ட இவ்வளோ ஓட்டு இருக்குது, அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை நான் மறந்து விடக்கூடாது, இவங்ககிட்ட இந்த ஓட்டு இருக்குது, சரி அவங்க வந்தால் என்டிஏக்கு பிரயோஜனம், சரி அங்கே சேர்க்கலாமா, அண்ணன் ஒத்துக்க மாட்டார், ரெட்டலை போட்டு வராதுன்னு சொல்லிட்டாரு, சரி செங்கோட்டையனால் நமக்கு பிரயோஜனமா, செங்கோட்டையன் அதே சமூகத்தை சேர்ந்தவர், இவங்க 2 பேருக்கும் ஜாதி ஓட்டு இருக்குது, செங்கோட்டையனோட ஜாதி ஓட்டு அங்கிட்டு இருக்குது, செங்கோட்டையனால் சொந்த சாதி ஓட்டை கூட வாங்க முடியாது. அதனால் இந்த யதார்த்த கால நிலைமைகள் பாமக எப்படிங்க, பாமக கண்டிப்பாக வேணும், சரிங்க அப்பா வேணுமா பையன் வேணுமா, 2 பேரும் வேணும். பையன்கிட்ட பைஜெயந்த் பாண்டா பேசுகிறாரு, பெரியவர்கிட்ட அமித்ஷாவே பேசுகிறாரு. ஸோ பேசி அப்போது இதை எப்படி ஒன்று சேர்க்கறதுனால 2 பேரும் முறுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ வே. 2 பேரும் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு மிரட்டுங்க, தூக்கி உள்ளே வச்சுருவோம், உடனே சரி, இது ஒன்று தான் வழி. அவங்க இல்லைன்னா வட தமிழகம் கஷ்டம். இது கலை யதார்த்தத்தை புரியுதா? ஸோ இதெல்லாம் பேசி இந்த உத்தி வகுக்கிறதுக்கு தான் டெட்லைனை சொல்லிடுறேன். January 15 NDA வில் பி கம்ப்ளீட். ஷுட் பி கம்ப்ளீட்டடாங்க சார். அப்படி முடியும். அதான் டெட்லைன். ஆமாம், அதுக்கப்புறம் எப்படிமா இழுத்துட்டு போயிட்டு இருப்பேன்? 15 மேலே வெறும் கூட்டு பிரச்சாரம், எல்லா தலைவர்களும் சேர்ந்து பிரச்சாரம். மோடி வருவார், மோடி இருக்கும்போது எல்லா தலைவர்களும் மேடையில் இருப்பார்கள், அந்த கூட்டணி சேர்ந்த எல்லா தலைவர்களும். அது ஆஃப்டர் 15. அதுக்கு முன்னாடி ஃபைனலைஸ் பண்ணுறது என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான். இப்போ பிரச்சாரம் பண்ணி நயினார் மட்டுமே போய் ஜெயிச்சிருவாரா? அது தெரியாதா பிஜேபிக்கு? சரி, நயினார் இன்னும் தீவிரமாக எப்படி தான்ப்பா பிரச்சாரம் பண்ணுறது சொல்லுப்பா, எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் ஒரு 10, இப்போ வந்து 5 ரீல்ஸ் வருது, 10 ரீல்ஸ் வந்தால் அது 20 இன்னும் 30 ஆக்கணும், ஆகுனா ஜெயிச்சிருவார். அவர் நான் தாவே கலையாக இருக்காரு ரீல்ஸை நம்பி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது காரணம் அல்ல. ஓகே, ஸோ இதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பீகார் முடிஞ்சோன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா அடுத்த ஸ்டேட்டை பார்த்து. இது போக ஆஃபீஸர்ஸ் டீம் ஒன்று போட்டிருக்காங்க. அரசியல்வாதிகள் செய்வதற்கு தனியாக இவங்க இந்த குழு ஆஃபீஸர்ஸ் இதை மானிட்டர் பண்ணி இன்ஃபர்மேஷனை எடுத்து யார் யாரை குறிவைக்க வேண்டும். நேற்று டெல்லியிலிருந்து எனக்கு திடீரென்று ஒரு அதிகாரி அழைத்தார். மந்திரிங்க இதெல்லாம் நாங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டோம், டாமிக்கு இரையாகும். அதிகாரிங்க யார் யார் க்ளோஸு? ஐஸ்கிரீமு டிஎம்கேக்கு க்ளோஸா? தவறு. ஐஸ்கிரீமுக்கு டிஎம்கே க்ளோஸ், அவரே ஒரு அரசாங்கம். இல்லை உதயநிதிக்கு க்ளோஸான்னு சொன்னாங்க. எல்லாம் க்ளோஸு கிடையாது. உதயநிதி சொன்னாவே கேட்க மாட்டார் அவர். நான் சொல்கிறத சிஎம் சொல்லு, நான் சொல்கிறத சிஎம் பேச சொல்லு, நான் சொல்கிறத சிஎம் செய்ய சொல்லு என்று சொல்லக்கூடிய அதிகாரி. ஆனால் நீங்கள் குறிவைக்க வேண்டிய அதிகாரிகள் பட்டியலில் முதலில் ஐஸ்கிரீம் என்ற பெயரை எழுதி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு எனக்கு யார் யார் அதிகாரிகள்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் 2லையும் கேட்டாங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாரு. என்ன மாதிரி 10 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க, புரியுதா? 10 பேர்கிட்ட கேட்டு 10 பேரும் கொடுக்குற லிஸ்ட்டில் காமன் நேம்ஸ் இருக்கும்ல. இப்போது என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இப்போ ஒரு அதிகாரி பிடிக்காதுன்னு வச்சுக்கேன், சார் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் சார், நான் கொடுத்துட்டேன்னா. ஸோ 10 பேர்கிட்ட என்ன மாதிரி கேட்பாங்க. கேட்டு ஒரு லிஸ்ட்டை ட்ராப் பண்ணி 10 லிஸ்ட்லேயும் இருக்கிற சில பேர்கள் இருக்கும்ல, அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சு ஐசோலேட் பண்ணுறது. ஏன்னா இவங்க எல்லாமே ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். இவங்க குடும்பமே டெல்லிகிட்ட தான் இருக்குது. எப்படி அவர்களை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரியும். சரி, இப்போ இந்த 10 அதிகாரிகளோட லிஸ்ட்டெலாம் எதுக்கு கேட்குறாங்க சொல்லு? ஜெயிலில் போட போகிறாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் ஃபுல்லாக கேட்பாங்க. எஸ், ஜெயிலுக்கு போறிய தகவலை சொல்கிறீங்க. எப்படி ஒர்க் பண்ணுறாங்க தெரியுதா? இப்போ இவங்ககிட்ட கூப்பிட்டு ஒரு ஐஸ்கிரீமே இருக்காருன்னு வச்சுக்கேன், இப்போ ஒரு பாஸ்போர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்ததுலேயே ஜெயிலுக்கு போக போகிறேன், என்ன சொல்கிறேன்? கசினோ வாங்கினதெல்லாம் எங்களுக்கு தெரியும், என்ன சொல்கிறேன்னா, சார் இவர் இங்கே பணம் வச்சுருக்காரு, இவர் இங்கே பணம் வச்சுருக்காருன்னு சொல்லு வர மாட்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குலாம் டாமி அனுப்புறது ஈஸியாக இந்த வேலையெல்லாம் தொடங்கி விட்டார். ஸோ ஐயாவும் சொல்லிட்டாருங்க சார், வர டிசம்பர் 30 கூட்டணி யாருடன் அப்படின்னு அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைனலிஸ்ட் ஆகிட்டோம். January 1st week 2nd week திங்ஸ் வில் பி ஃபைனலிஸ்ட். ஆனால் அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரியில் தான் அறிவிப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அவங்க பிறந்த நாளுக்கு தான் அறிவிப்பேன்னு சொல்லிட்டு. இல்லை வந்துடுவாங்க தம்பி, சும்மா அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று,
இந்த கூட்டணி தான் சொல்லிட்டாங்கன்னா அவங்ககிட்ட மைக்கு போட்டு கேட்குறதுக்கு உனக்கு என்ன இருக்குது சொல்லு. நீ தான் பிரேமலதா சொல்லிட்ட, நான் தான் ஜேர்னலிஸ்ட்டு, நீ இந்த கூட்டணியில் இருக்கன்னு தெரிஞ்சிருச்சு, எத்தனை சீட்டு அப்படின்னு தான் கேட்க முடியும். இன்னொன்று இப்போ பேசுகிற மேட்டர் அது எத்தனை சீட்டுன்றது நாங்கள் ஜனவரியில் தாங்க சொல்லுவோம் எங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் தானே திருப்பி மேடம் எப்போ சொல்லுவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதான் சொல்லிட்டேன்லப்பா ஜனவரியில். சரி, யார் கூட கூட்டணி ஜனவரியில் சொல்லுவீங்க, யார் கூட கூட்டணி அது சஸ்பென்ஸு. ஆனால் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி தான் வெற்றி பெறும், இப்படி உருட்டலாமா? இல்லை இந்த கூட்டணின்னு நீ சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன இருக்கு? கூட்டணி அறிவிச்சுட்டு அந்த கூட்டணி கட்சியும் மதிக்காது. அவ்வளோ. யூர் ரைட். அதில் நேற்று வேறு சொல்லியிருக்காங்க சார், இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு நாங்கள் கூட்டணி வைப்போம்னு நினைக்கிறீங்களா? மக்கள் தொண்டர்கள் விரும்புகிற கூட்டணி தான் நாங்கள் வைப்போம். ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் அல்ல என்பது தான் அதன் பொருள். இப்போ என்ன எம்பி சீட்டு கேட்குறாங்களா சார்? செலவு காசு நீ தருவியா? எல்லாத்தையுமே சொல்ல முடியுமா? சார் நீங்கள் சொல்கிறீங்க திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் சமூகம் சார்ந்த ஓட்டுக்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் வந்து தாவேகாவுக்கு போனால் அது மிகச்சிறந்த அதிமுகவுக்கான செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு சார். ஃபஸ்ட்டு விஜய்க்கு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகும் எண்ணம் இல்லை என்பதை அவர் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி வருகிறார். அதிமுக எப்படியாவது தாவேக கூட்டணி வேண்டும் என்ற முடிவில் அவர்கள் இருந்திருந்தால் பிஜேபி கூட்டணிக்கு போயே இருக்க மாட்டார்கள். விஜய் 2.5 வருஷம் சிஎம்னு சொல்லும்போது அதை குறைச்சிட்டு ஒரு 1.5 ஆக்கிக்குப்பா அப்படி பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கும். அவர்கள் அந்த 2 வருஷம் சிஎம்னு சொன்னோடனே நீ கிளம்பு பஸ் அப்படின்னு போயிட்டாங்க. அதற்கு பிறகு அதிமுக தாவேக நமது கூட்டணிக்கு வருமா எதிர்பார்த்து இருந்தார்களா என்றால் இருந்தார்கள். அதே அந்த கட்சியின் பொதுச் செயலாளரே 2-3 கூட்டங்களில் பதிவு செய்திருந்தார். எப்போ விஜய் வந்து தாவேக திமுக இடையே தான் போட்டி என்பதை சொன்னாரோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தினார். இல்லை சார் கொடி பறக்குதா அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்களேன்னா, ஆமாம் கொடி பறக்குதுன்னு சொன்னேன். இல்லைங்க தொண்டர்கள் தயாராகிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களேன்னா, ஆமாங்க அந்த தொண்டர்கள் தயாராகிட்டு எங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்கன்ட்டு நான் சொன்னேன். அதெல்லாம் எங்கள் சைட்லேருந்தும் தாவேக கிட்ட பேசலை, தாவேக சைட்லேருந்தும் எங்ககிட்ட பேசலைன்றதை தெளிவுபடுத்திட்டார். அதற்கு பிறகு பேசிய எல்லா கூட்டங்களிலும் திமுக வர்சஸ் தாவேக என்பதை திரு விஜய் அவர்கள் நிறுவிவிட்டார். இப்போ செங்கோட்டையன் அங்கே போய் சேர்றது எந்த வகையில் இந்த கூட்டணிக்கு தடையாக இருக்கும்? ஸோ அது பேஸ்லெஸ். இதுவும் பேஸ்கெட் பால் அண்ணன் போட்ட செய்தி தான், புரியுதா? இவ்வளோ நாள் 1-to-1 உருட்டிகிட்டு இருந்தார், போச்சு. சரி, அடுத்தது இதை போட்டு உருட்டுவோம். இவ்வளோ நாள் தாவேக தலைவர் விஜய்க்கு கருத்து சொல்லணுன்னா தான் வந்து அவர் ஒரு நியூஸை பிளான்ட் பண்ணுவார். இப்போ என்ன அடுத்த கட்டமாக அதிமுகவை நோக்கி நகர்ந்திருக்கிறார்? காண்டா இருக்குது, ஏதாவது சொல்லி அடிக்கணும்ல. எங்களை நம்பி தான் அவங்க இருந்தாங்க, இப்போ நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம் பாரு, அந்த ஏரியாலேருந்து ஒரு ஆளை தூக்குறோம் அப்படின்றது நிறுவனம்ல. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு பேஸ்கெட் பால் நினைக்கிறார். ஈரோட்டில் 8 தொகுதியில் வெற்றியா சார்? வரேன். சிம்பிளான ஒரு கால்குலேஷனை போடுவோம். பன்னீர்செல்வத்தாலோ தினகரனாலோ ஏடிஎம்கேவை டேமேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். ஏன்? சமுதாய ஓட்டு. ஏன் அந்த சமுதாய ஓட்டு அவங்களுக்கு போகுது? இப்போ அதிமுகவில் இருக்கவங்க வந்து அந்த சமுதாயத்துக்காரங்க இருக்காங்க, இருந்தாலும் இவங்க ஒரு காலத்தில் ஒரு பிரபலமான முகமாக அறியப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் அதிமுகவே தேவர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாத்துக்கிட்டும் இருக்கு. அப்போ அந்த ஒதுக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் காரணமாக திரு பன்னீர் அவர்களோ திரு தினகரன் அவர்களோ வாக்குகளை பெற முடிகிறது. கவுண்டர் சமூகம் பழனிசாமியை எல்லைச்சாமியாக நினைக்கிறது. கவுண்டர் சமூகம் எவ்வளவோ உயரங்களை அடைந்திருந்தாலும் முதலமைச்சராக உட்கார்ந்தது இல்லைல்ல. எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஒரு காலத்தில் முக்கோணத்தோர் கட்சின்னு சொல்லிட்டு இருந்த ஏடிஎம்கேவே இன்னைக்கு கவுண்டர் கட்சின்னு பேசுகிறேன். செல்வாக்குள்ள தலைவர்கள் எந்த சமூகம் அங்கே? கவுண்டர் கட்சி, எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அதிமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொல்லும்போது அந்த சமூகம் என்ன முடிவெடுக்கும்? கேட்குமா அவர் சொல்கிறத? அப்போ அவர்கிட்ட என்ன பலம் இருக்குது? இன்னொன்று, கவுண்டர் சமூகத்திலிருந்து வாக்குகளை பிரித்தது யார் என்று கேட்டீர்கள் என்றால் பிஜேபி. திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு காரணம். ஓகேவா? இன்னொன்று, கவுண்டர்ஸ்லேயும் ஒரு சைஸபிள் நம்பர் சங்கிகளாக மாறிக்கொண்டிருந்தார்கள். ஓகேவா? அதனால் உடைச்சா அவங்க தான் உடைக்க முடியும். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. இப்போ எதற்காக நான் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவன் என்றால், கவுண்டர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி இந்த புறம் இருக்கும்போது அதற்கு எதிராக இங்கிருந்து சென்றவருக்கு நான் ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஃபஸ்ட்டு செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தாலே ஈரோடு முழுக்க அவருக்கு செல்வாக்கு இல்லை, கோபி தொகுதி மட்டும்தான். இப்போது இவர் அநேகமாக சென்று விடுவார் நாளை என்று தகவல்கள் வருகின்றன. அவரும் சென்னையில் இருக்கிறார். நாளை சென்று விஜயை சால்வை போட்டு அவர் சந்தித்து விடுவார் என்று தகவல்கள் வருகின்றன. ஏதோ அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் கொடுக்க போகிறாங்களா? இவர் 4வது பொதுச் செயலாளராக. அதில் இன்னொரு செய்தியெல்லாம் வந்து பேசப்படுது. புஷியானந்த் அவர்களை டம்மி ஆக்கிறதுக்காக தான் செங்கோட்டையன் அவர்களை ஹெல்த் கார்டு கூட்டு வந்திருக்காராம். அவர் ஏற்கனவே டம்மியாக தானே இருக்காரு.
இப்போ என்ன ஒரு டாமினேட் பண்ணிட்டாரு. சரி கொஞ்சம் இரு, இந்த கட்சியில் இப்போ இங்கே அதிமுக எடுத்துக்கிட்டேன்னா எப்படி 10 நாளைக்கு ஒரு கூட்டம் வச்சிடுறாங்க இல்லையா? மாவட்ட செயலர் கூட்டம். நேற்று கூட அந்த காணொலி வாயிலாக அந்த கூட்டம் நடந்துச்சு. 10 நாளைக்கு விட்டு கூட்டம் வச்சிடுறாங்க. அப்புறம் பொதுக்குழு வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சார கூட்டம் நடக்குது. இதெல்லாம் தாண்டி பார்க்கணுன்னு நினச்சா எடப்பாடி பழனிசாமியை பார்க்க முடியுமா முடியாதம்மா? இந்த புஷி ஆனந்தோ ஹெல்த் சாமியோ யாரோ ஒருவர் விஜய் சந்தித்த அரசியல் விவாதித்து விட முடியுமா? முடியாது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த மீட்டிங் எப்படி நடந்துச்சு? தனித்தனியாக நடந்துச்சு மீட்டிங். என்னதான் தனித்தனியாக நடந்தாலும் கடைசியில் ஹெல்த்துக்கான விஜய் அவர்கள் தான் டிஸ்கஸ். ரைட்டா? அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்ன ஒரு வேல்யூ அவர் ஆட் பண்ணிடுவார் டிவி கேக்கு? 2 நாள் நியூஸு. நம்ம எல்லாருமே அன்றைக்கி செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டை லைவில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த லைவில் எந்த சேனல்னு நினைவில்லை. புதிதாக தேநீர் கடை வைக்கப்பட்டுள்ளது சொன்னாங்களா? தேங்காய் உடைத்து விட்டார், வண்டியில் ஏறி விட்டார். 1 மாதம் இருக்குமா அது நடந்து? இருக்கும். 1 மாதம் இருக்கும். இந்த 1 மாதமும் செங்கோட்டையனை பற்றி என்ன நியூஸு? நான் எப்போது கெடு விதித்தேன்? என் பின்னணியில் பிஜேபி இல்லை. அப்புறம் நடுவில் ஒரு வாட்டி ஹரித்வார் செல்கிறார்னு டெல்லிக்கு போயிட்டு உள்துறை அமைச்சரை சந்தித்தார்னு நம்ம சேனலில் தான் உள்துறை அமைச்சரை ஒரு சந்திக்கவே இல்லைன்றதை உறுதியாக சொன்னோம். சந்திச்சிட்டாருன்னு உருட்டினாங்க இல்லையா? அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பிறகு அவருக்கு கவரேஜ் கிடச்சிதா? சரி, இப்போது நாளைக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு வச்சுக்குவோம். வாட் நெக்ஸ்ட்? அவருக்கு ஒரு பதவி ஏதோ கொடுக்குறாங்க. இப்போ 4வது வரிசையில் நில்லு, 3 பொதுச் செயலாளர் இருக்காங்க, பின்னாடி போய் நில்லுன்றவாங்க. 4வது பொதுச் செயலாளர் அவர். இதனால் தாவேக்கு என்ன பலம்? கோபி தொகுதியில் தாவேக சார்பாக அவர் போட்டியிட போகிறார். ரைட்டா? இதை தாண்டி வேறு என்ன வேல்யூ ஆடட்? இல்லை சார், ஒரு மூத்த அரசியல் தலைவர், அந்த வழி நடத்தக்கூடிய அந்த வல்லமை இருக்கும்ல அவருக்கு. பியூட்டிஃபுல் பாயிண்ட். ஐ லைக் யூ. அவர் தன்னை வழி ஒழுங்காக நடத்தியிருந்தார்னா ஏன் இன்னைக்கு தெருவில் நிற்கிறாரு? செங்கோட்டையனுக்கு தன்னை வழி நடத்தி கொள்ள தெரிந்திருக்கிறதா? இன்றைக்கி காலைல ஒரு ஏடிஎம்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன சார் போகிறாரா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். சங்கர் படித்து சொன்னேன், அண்ணே அவசரப்பட்டு போயிடாதீங்க. இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா கஷ்டம்னே, போயிடாதீங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியும் சொன்னேன், சங்கர் தம்பி என் பின்னாடி 1 லட்சம் பேர் வர்றதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அண்ணே 10 பேர் கூட வரமாட்டாங்க, உங்களுக்கு தெரியல, சொல்கிறத கேளுங்க, ப்ரெஸ் மீட்டை வைக்காதீங்க வேண்டான்னு சொன்னேன். ஒரு கேட்காம ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு இது பண்ணிட்டாரு. அப்புறம் நான் தான் அண்ணங்கிட்ட, அண்ணன் நீக்காதீங்க, பழைய ஆள் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கார், கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இருக்கார், நீக்காதீங்க விட்டுங்க, அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாருன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பசும்பொன் விழாவுக்கு போட்டு அவர் சொன்ன உடனே, அண்ணன் இந்த தப்பை பண்ணிடாதீங்க, இதுக்கு மேலே என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது தம்பி, ஒரு பெரிய கூட்டம் என் பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருக்குது, நான் இதுவும் சொன்னேன், பன்னீரை நம்பி போகாதீங்க, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேபி முனுசாமிகிட்ட கேளுங்க, பன்னீர் கூட அவர் தான் போய் கொஞ்ச நாள் இருந்தார், கேளுங்க என்று சொன்னேன். அவர் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனை உடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது சங்கர். ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினப்போ 13 எம்எல்ஏ 20 எம்பி அவர் கூட இருந்தாங்க. ஒரு அரசாங்கம் அவரோடு இருந்தது. மத்திய அரசு, மொத்த மத்திய அரசும் பன்னீர் பின்னாடி நின்றுச்சு சங்கர். இப்போ எங்களுக்கு 50 எம்பி இருந்துச்சு சங்கர், 20 எம்பி பன்னீர் கூட இருந்தாங்க சங்கர், 13 எம்எல்ஏ நின்றுச்சு சங்கர் எங்கள் கட்சி. கோபிலேயே அவருக்கு செல்வாக்கு இல்லை சங்கர். நான் என்ன கேட்டேன்னா, ஏன் சார் பேச வேண்டியதானே சார், ஏன் சார் அங்கே போகிறான்னு போய் இவங்க டிடிவி தினகரன் கூட போய் நிற்கும்போது துரோகின்னு அண்ணனை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் கூட போய் ஒரு வண்டியில் ஏறி நிற்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கேன், நம்ம எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் அண்ணன்கிட்ட போய் பேச சொல்கிறேன், போட்டு விடுப்பான்ட்டாரு. நான் பேசவே போகிறதில்ல, இந்த அடுப்பு சேர்ந்துக்கிட்டோம் சங்கர் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி உடைக்க முடிஞ்சிச்சா பன்னீர்செல்வத்தால்? டக்கர் அடிச்சாரா? அப்போவே அதிமுகலாம் குத்துயிரும் குலையுருமா தான் இருந்துச்சு. தப்பிச்சிருச்சா? அதாவது இப்படியான ஒரு நிலைமைக்கு வருமானதே அப்போ சந்தேகம். அன்னைக்கு யாராலையும் நினச்சிருக்க முடியாது. நம்மளாம் மினிட் பை மினிட் பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சா, என்னையா கவுந்துச்சா, என்னையா அடுத்த எந்த மலையா போனார், இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அன்றைக்கி நீங்களே அப்படி தானே சார் பேசிக்கிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு 3 மாதத்துக்கு மேலே தாக்குப்படி. நானும் அப்படி தான் நினச்சேன், நான் மறுக்கலையே. பின்னாடி தான் நான் அவரோட ஸ்கில்லை பாராட்டுறேன்ல. அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது, கட்சியை காப்பாற்றுறது அவரோட ஸ்கில்லுன்றதை நான் பின்னாடி தான் உணர்ந்தேன். நான் சொல்கிறேன் தம்பி, யோசிச்சு பாரு, வெளியிலேருந்து பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி யாருன்றது நமக்கு தெரியாது. வெள்ளை மண்டி வச்சுருந்தவர், ஜெயலலிதா மந்திரி ஆகி விட்றாங்க, வந்து திடீர்னு முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆன உடனே ஒரு தன்னெழுச்சியான தலைவர்ன்ட்டு நீ இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி எதை வச்சு முடிவுக்கு வருவேன்? வித்தக்காரன் அப்படின்றதெல்லாம் பின்னாடி தானே நமக்கு தெரிஞ்சிச்சே. அதை சமாளித்து 18 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கி போடுறா, 18 பேரை கவுந்துருப்பா கவர்மெண்ட்டு. மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு இந்த வேலையை பண்ணார், மறந்துடாத. இப்படியான ஒரு முடிவை எடுப்பார்னு கூட யாருமே கெஸ் பண்ணல, எதிர்பார்க்கல. எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு இடைத்தேர்தல் நடத்துறது. 18 தொகுதி நடத்துகிற, 10 தொகுதியில் தோற்றுருந்தா கவர்மெண்ட் போச்சு இல்லை.
மற்றவங்க யாராவது இருந்தால் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஆமாம், என்னடா ஓபிஎஸோட, மத்திய அரசோட. அப்போ தான் இவால்வ் ஆகுறாரு. அப்போ தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் 3 மாதத்துக்கு மேலே ஒரு தாக்கு பிடிக்க மாட்டேன்னு தான் நினச்சேன். என்ன தெரியும் பழனிசாமி பற்றி? அவரை பற்றின சித்திரம் என்ன? சசிகலா காலில் விழுந்து சிஎம் ஆகுறாரு. அன்னைக்கு தான் சார் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது அவர்லாம். காலில் விழுந்து எந்திச்சு இப்படி கும்பிட்டு நிற்கும்போது சசிகலா வெல் டன் மை பாய் அப்படின்னு தட்டி கொடுக்கும்போது யார் இது பழனிசாமி இப்படி நினச்சான். அப்போ இந்த பக்கம் வந்து தர்மத்தை ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. அவர் பின்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்குது, பணம் இருக்குது, மக்கள் ஆதரவு இருந்தது. இவ்வளோ சப்போர்ட் அன்னைக்கு. அடுவதா அடங்கமுறை அத்துமீறுன்றது இவருக்கு தான் சரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சார் அவர் அதை மாதிரி செய்யலை, காம்ப்ரமைஸாக போகலை திரு எடப்பாடி? கட்சியை காப்பாற்றணும். கட்சி நம்ம கூட இருக்குது, நான் ஏன் காம்ப்ரமைஸாக போனோம்? பேசுகிறாரு. அன்றைக்கி ஒரு வேலுமணி, தங்கமணி, கேபி முனுசாமிலாம் அந்த பக்கம் இருந்தார், மற்ற ஜெயக்குமார். அது எளிமையான டிசிஷனும் கூட தானே சார், காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போகிறது. காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போகிறது ஈஸி. அவங்க என்ன சொல்கிறாங்க, சேர்த்து வைக்கிறேன்ப்பா, அவர் சிஎம் ஆகணுன்றாருப்பா, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவரான்ப்பா, நான் விட மாட்டேன் இந்த சேரை. இது ஒன்று தானே இன்றைக்கி பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏப்பா நீ வேணால் துணை முதல்வராக இருந்துக்குப்பா, எல்லாம் முடியாது. இல்லையாப்பா நீ வேணா ஒருங்கிணைப்ப பேச்செல்லாம் பேசாதீங்க, சிஎம் போஸ்ட்டை விட மாட்டேன். இல்லை அவர் வேணால் கட்சிக்கு பொதுச் செயலாளர், இந்த பொதுச் செயலாளர் பேச்சு கிடையாது, அப்புறம் சிஎம்மாக இருந்துக்கிட்டு நான் என்ன தொண்டனா? சரிப்பா அப்போ 2 பதவி உருவாக்கலாம். சரி அப்போ நான் ஒருங்கிணைப்பாளர். இல்லைப்பா சிஎம் போஸ்ட்டு நீயே வச்சுக்கிட்டு, சரி வேணா இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளர் இருந்துக்க சொல்லு, நான் வேணா இணைய ஒருங்கிணைப்பாளராக இருந்துக்கிறேன். ஒத்துக்கிட்டாரா? அது ஸ்கில்லு தானே. அது உண்மையிலே அன்னைக்கு இதெல்லாம் பரவாயில்ல நிதிஷ், மக்கள் மொத்த பேரும் ஓபிஎஸ் பின்னாடி இருந்தாங்க. எனக்கு அது எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சது, எந்த சசிகலா முதலமைச்சர் ஆக்கினாரோ அந்த சசிகலாவையே கட்சியை விட்டு நீக்கியது தான். அரசியல் இதானே சார் முக்கியமானது. தான் முக்கியம். அப்போது நீக்கிறேன்னா நீக்கும் போதே கூட இருக்கிறவன் எல்லாரும் சசிகலாட்ட பேசிகிட்டு இருக்கான்றது தெரிஞ்சு நீக்கிறார். எமர்ஜ் ஆகிட்டார்ல. நீக்கினதுக்கு அப்புறமா அவங்கள தக்க வச்சிருக்காருல. இன்னைக்கு அவ்வளோ பேரும் பேசுகிறாங்கல்ல, புரட்சி தமிழர்னு கத்துறாங்களே. என்கிட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னாருங்க, பாருங்கள் சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், ஏன் நானாக இருந்திருந்தேன்னா என்னால் கட்சியை காப்பாற்றிருக்க முடியாது. கட்சி இன்றைக்கி இப்படி இருக்குன்னா இதை சொன்ன முன்னாள் அமைச்சர் பிப்ரவரி 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் என்னிடம் இதை சொன்னான். அண்ணன் தான் சார் காரணம். அது ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லு எல்லாருக்கும் கை வராது. அந்த ஸ்கில்லு இருக்கிறவங்க தான் லீடராக எமர்ஜ் ஆவாங்க. இவர் எமர்ஜ் ஆகிட்டார். இதனால தான் அந்த சமூகம் அவரை ஹீரோவை பார்க்குது. புரியுதா? இதை வெளியிருந்து பார்க்குற நம்மளே பார்க்குறோமே, எடப்பாடி சொந்தக்காரன் சொல்லிக்கிற அந்த சமூகம் எப்படி பார்க்கும்? அப்போ அந்த சமூகம் செங்கோட்டையனை துரோகியாக பார்க்குமா எப்படி பார்க்கும்? செங்கோட்டையன் 8 முறை எம்எல்ஏவாக இருந்து விட்டார், நான் அரசியலேருந்து ஒதுங்குறேன் என்று சொல்லி ஆலோசனைகளை சொல்கிறேன்ட்டு இருந்தாங்கன்னா அது கௌரவமாக இருக்கும். இப்போ மேடையில் போய் லாயலமணி பக்கத்தில் உட்காந்துருப்பார், யோ தல்லியா சும்மா இது பண்ணிக்கிட்டு இவர் எப்படி அக்கமடேட் பண்ண முடியும்? அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் கோபி கான்ஸ்டியூன்சிஸ், டிவிகேக்கு எந்த வகையில் இவர் உதவ போகிறார்? 2 நாள் நியூஸு, ஓகேவா, போயிட்டாரு. அதிமுக தொடங்கிய போது எம்ஜிஆரோடு இருந்தவர் தாவேக்காவுக்கு சென்று விட்டால் எம்ஜிஆர் அவர் இல்லை சார். இப்போ திமுகவில் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த டீமில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அதிமுகலேருந்து ஒரு ஆளாக உருவிட்டு அப்படின்ற ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ தாவேக்காவிலையும் வந்துட்டு அதிமுகலேருந்து ஒருத்தரை கூப்பிட்றாங்கன்னா அது ஒரு தவறான பின்பமாக தான். 2 நாள் நியூஸு. இன்னொன்று, நீ அதிமுகலேருந்து உருவலியப்பா, அவர் இப்போ அதிமுகலே இருக்காரு. இல்லை நீக்கப்பட்ட முன்னாள் அதிமுக செங்கோட்டையன் பண்ணியிருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா முதல்ல எடுத்த டிசிஷன்லேயே உறுதியாக இருந்திருக்கணும். பண்ணி டீமில் போய் சேர்ந்தார்ல, இந்த அரசியல் ஞானியோடு அப்படியே இருந்து என்டிஏல சொல்லி அவங்க 2 பேருக்கும் ஒதுக்கும்போது எனக்கும் உங்ககிட்ட பேசி இந்த கோபி தொகுதியை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ தான் அந்த தொண்டர் உரிமை மீட்பு கழகம்னு ஒன்று டிசம்பர் 15 தொடங்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட சேர்ந்துட்டோன்னா அந்த உரிமை மீட்பு கழகத்துக்காக அந்த கோபியை ஒதுக்குங்கன்னா போய் தொலை அப்படின்ட்டு விட்டுருவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, எடப்பாடி அடுத்து பிறப்பிக்க போகிற உத்தரவு என்னென்னா, மற்ற தொகுதியிலெல்லாம் அதிமுக ஜெயிக்குதோ இல்லையோ கோபியில் ஜெயிச்சாகணும். 7 மணியை கூப்பிட்டு சொல்லுவார், தம்பி மற்றதெல்லாம் விட்டுரு தம்பி, இந்த ஸ்பெஷலாக கொஞ்சம் அமௌண்ட்டை இறக்குன்றது. நடக்குமா நடக்காது? கௌரவ பிரச்சனை. ஆமாம். இப்போ அடுத்து எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கிறார். நடந்து போச்சு. நீங்கள் போய் எடப்பாடிகிட்ட போய் சமாதானமாக போகிறது உங்களுக்கு சங்கடமாக இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு முடிவு எடுத்து திரு தேவர் அவர்களோட இந்த நிகழ்ச்சிக்கு போனீங்க, இவர் கூட எல்லாம் பன்னீர் தினகரன் கூடலாம் அப்படியே இருந்துருங்க. வைத்திலிங்கம் இருக்காரு, உங்களோட கான்டெம்பரரிஸ், உங்களுக்கு சங்கடம் கிடையாது. நீங்கள் போய் லைலாமணிகிட்டே ராஜ்மோகன் கூடமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அவர் ஆதவ அர்ஜுன் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களா? யோ விஜய் சொல்லுவார், நான் சொல்கிறத அப்படியே ரிப்பீட் சொல்லு, பிளாஸ்ட்டு சொல்லுங்கள் சார். வேலுமணி அவர்கள் தொடங்கிட்டீங்க, அவரை பற்றி வேறு இன்றைக்கி வீடனில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. வேலுமணி அவர்கள் அதிமுகவின் ஒரு அதிகார புள்ளி. அவர் தான் வந்துட்டு இந்த சீட்டு விஷயங்கள்லாம் அவர் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் டிசைட் பண்ணுறாரு. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எந்த வேலையை பார்க்க வேணாம்,
ஏன்னா இவர் வந்து அதிகார புள்ளியை மாட்டாரு, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போட்டி வந்துருவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நிதின் அவர்கள் பார்த்துக்குருவாங்க, இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கதா செய்தி வந்திருக்கு சார். யூ லுக் அவருக்கு அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு தவறான தகவல். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அத்தனை பேரும் சம்பாதித்தார்கள். 2011 முதல் 17 வரை, 17 டிசம்பர் தானே இந்த அம்மா இறக்குறாங்க, 17 வரை சம்பாதித்த அத்தனை பணத்தையும் இவர்கள் தோட்டத்தில் கொடுத்துவிட்டு, தோட்டம்னா எந்த தோட்டம்? போயஸ் தோட்டம். போயஸ் தோட்டத்தில் கொடுத்துவிட்டு அவர்கள் தருவதை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த போர்ஷனை விட்டுருவோம். 17லேருந்து 21 வரைக்கும் தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் பார்ட்டி ஃபண்ட்ஸ். அந்தந்த மந்திரி சம்பாதிக்கிறது அந்தந்த மந்திரி, எடப்பாடி தலையீடில். ஸோ எல்லாரையும் சம்பாதிக்க விட்டுட்டு தேர்தலுக்கு பணத்தை எடுங்கன்னு சொல்லும்போது பாதி பேர் செலவு பண்ணல. பெரும்பாலான தொகுதிகளுக்கு எடப்பாடி செலவு செய்தார். மீதமுள்ள தொகுதிகளுக்கு செலவு செய்தவர்கள் தங்கமணி மற்றும் வேலுமணி. சரியா? நல்லா சம்பாதிச்சதில் ஒரு அமைச்சர் MC சம்பத் 10 பைசா எடுக்கல, இன்றைக்கி வரைக்கும் எடுக்கல. போல வேறு சில அமைச்சர்களும் இருக்கிறார். நல்லா சம்பாரிச்சிட்டு வரும்போது அண்ணே இல்லைண்ணே என்ன பண்ணுவேன் போயவில் என்ன சொல்ல முடியும்? கட்சிக்காக, கட்சி பணிகளுக்காக எப்போது கேட்டாலும் செலவு செய்யக்கூடியவர் வேலுமணி. எலெக்ஷனுக்கு இவ்வளோ ஃபண்டு வேணும்னு கேட்டால் கரெக்டாக எடுத்து வச்சுருவார். இது கப்பித்தனமாக பிஹேவ் பண்ணுற புத்தி கிடையாது. சம்பத்துலாம் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரு இவ்வளோ ஆச்சாங்க தெரியுமா? கட்சி நிகழ்ச்சிகள்லாம் வந்து அடிக்கடி தலையை கட்டினா துட்டு கட்ட போகிறாங்கன்னு வர்றதே இல்லை. இப்போ தான் சம்பத் இந்த பிரச்சார பயணத்தில் தான், இந்த கடலூர் பிரச்சாரத்தில் தான் வந்து நின்னார். அவர் எதுலேயும் தலையை கட்டுறதில்ல. இப்போது இந்த பிரச்சார பயணம் நடக்கிறது அல்லவா, எல்லா இடங்களுக்கும் திரு பழனிசாமி போகிறதுக்கு முன்னாடி போகிறவர் வேலுமணி. அவர் தான் சார் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. ஏற்பாடுன்னா என்ன ஏற்பாடு? அவர் வர்றது போகிறது, அந்த பேனரு வேற ஆளை வர்றது, ஃபண்டு, அதுதான் மெயின். டிஜிட்டல் பேனரை நீ உட்காந்து சுரேஷ்ட சொல்லி டிசைன் பண்ணுவேன், துட்டு இது மெயின். சில மாவட்ட செயலாளர்கள் அவர்களாக பார்த்துக்கொள்வார்கள். ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன், நம்ம ஏரியாவில் நான் பார்த்துக்கிறேன்னு விட்டுருவாங்க. சில பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அந்த இடத்துல எப்போ அவர் செலவு பண்ண மாட்டாருன்னு 4 பேர்கிட்ட பேசிட்டு வர முடியுமா எடப்பாடி? ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களுக்கும் போனது வேலுமணி. அதனால் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் டவுன் கிரேடட், டவுன் சைஸ்டு அப்படின்றதுலாம் ஃபார் ஃப்ரம் ட்ரூத். நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர் திரு பழனிசாமியை பதில் சொல்லிட்டார். இதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நியூஸில் உருட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சார் இது பிளான்ட்டாக தான் இருக்க முடியும். எப்படி சொல்கிற? ஏன்னா தொடர்ந்து சார் அதிமுக என்ன விமர்சனத்தை வைப்பாங்கன்னா வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு, அதை அதிமுகவில் இருக்குன்னு சொல்லிட்டு திமுக நிறுவ ட்ரை பண்ணுறாங்க. பாசிபிள், குட் அனாலஜி, பாசிபிள். ஏற்கனவே இது போன்ற செங்கோட்டையன் தான் சொன்னார், இந்த வாரிசு அவர் பையன் மித்துன்னு மச்சனைங்க தான் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க அப்படின்றத. செங்கோட்டையன் இந்த விமர்சனத்தை வைத்த போது திரு பழனிசாமியிடம் நேரடியாக இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நியூஸ் உருட்டியிருக்காங்க. எப்படி உருட்டியிருக்காங்கன்னா, மித்துன் நேரடியாக வந்தால் அனைவருக்கும் தெரிந்துவிடும் என்பதற்காக சேலம் இளங்கோவன் மற்றும் இன்னொரு பேர் ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சு. அவங்க 2 பேர் மூலமாக மித்துன் செயல்படுகிறார் அப்படின்ட்டுலாம் போட்டிருந்தாங்க. ஏடிஎம்கே இஸ் நாட் அ பார்ட்டி. இந்த மாதிரி ஒர்க் ஆகாது அந்த பார்ட்டி, புரியுதா? வாரிசுகள் உதவி செய்வாங்க, உதவி செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்பா போட்டி போடுறாருன்னா பையன் அப்போ நீ பாட்டு போட்டி போடு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்லாம் போக மாட்டாங்க. இந்த டீமை மேனேஜ் பண்ணுறது, அந்தந்த தொகுதியில் நான் இந்த மக்களவை தொகுதிக்கு அதிமுக வேட்பாளர்களை சந்தித்து நேர்காணல் எடுத்த போதெல்லாம் எல்லா வேலையும் அவங்க வாரிசுகள் தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தான் வாரிசுகளுக்கு ரோல். ஓகேவா? அதுக்காக பையன்ட்ட கூப்பிட்டு ஏன்பா தம்பி ஒரு 30 தொகுதிக்கு வேட்பாளரை செலக்ட் பண்ணலாம் சொன்னேன்னா கொதிச்சிருவாங்க ஏடிஎம்கேல. அங்கே எடுபடாது. உண்மையிலே சொல்ல போனால் சுயமரியாதை கட்சின்னா அது அதிமுக தான் சுயமரியாதை கட்சி, புரியுதா? அங்கே இந்த வாரிசுகளெல்லாம் வச்சு இது பண்ணணுன்னா இவங்களே வாட்ஸ்அப்பில் கிளப்ப ஆரம்பிப்பாங்க. பார்த்தல என்னது இது புது பழக்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஆரம்பிச்சு விட்ருவாங்க. அது எடுபடாது. அந்த தப்பு பண்ண மாட்டார். இன்னொன்று, ஏன்னா அந்த அந்த கட்சியின் தலைவர்கள் எப்படி? எம்ஜிஆர் வாரிசு இருக்கா, ஜெயலலிதா. அதனால என்ன, ஆனால் சசிகலாவின் உறவினர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அது போலெல்லாம் இந்த கல்ச்சர் இல்லை. அதனால் இது இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா கிடையாது இல்லையா? இப்போ ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு இருந்தால் அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அவனும் கேள்வி கேட்டுக்க மாட்டான். எடப்பாடி பழனிசாமி இன்னும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகலை. ரீச் ஆகாததுக்கு முன்னாடியே இப்படி பண்ணாங்கன்னா சத்தம் போடாமல் உள்குத்து வேலையை பார்த்துருவாங்க கட்சியில். நீங்கள் வேறு சொல்கிறீங்க, பல பேர் சசிகலா அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த பகுதியில் நீ அதிமுக பிரமுகராக இருந்தால் பேசித்தான் ஆக வேண்டும். என்ன காரணம்னா, கல்லர் ஜாதி ஓட்டை வாங்கணுன்றது அங்கே போட்டியிடுற வேட்பாளருக்கு தான் தெரியும். ஏன் அவங்கள திட்டிட்டுலாம் எங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட முடியாது. அப்போ பேசிக்கிட்டு அம்மா நானும் நீங்கள் வரணுன்னு தான்மா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு அதுக்காக அம்மாவை உள்ளே சேர்க்க வேண்டும்னு ரெபல் பண்ணுற அளவுக்குலாம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இது இவருக்கும் தெரியும், புரியுதா? என்னுடைய கணிப்பு, சசிகலாவும்
அதிமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்வார். சார் ஏற்கனவே வந்துட்டு ஸ்ரீகாந்தி அவர்களோட மகன் முகுந்தன் அவர்களையும் பாமகவில் கொண்டு வந்தாங்க. இப்போ சுகுந்தன் அவர்களையும் கொண்டு வந்திருக்காங்களே சார். சரி, அவரை வந்து செயற்குழு உறுப்பினராக போட்டு இந்த அடுத்து பாமக நடத்த இருக்கிற போராட்டத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்தின் பொறுப்பாளராக அவரை போட்டிருக்காங்க. சரி, ரைட்டு, இது நியூஸ் வந்துருக்கு. 2 நாள் முன்னாடி ஐயா பாமகன்னு புது கட்சி தொடங்க போகிற நியூஸ் வந்துச்சா? ஆமாம் சார். என்ன சொன்னேன் இந்த நியூஸ் வந்தப்போ? அன்புமணி பிளான். இப்போ தெரியுதா? புது கட்சி ஆரம்பிக்க போகிறவரா மகள் வயிற்று பேரனை வந்து நிர்வாகியாக நியமிக்கிறாரு, வாரிசுகளை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? இனிமேல் எனக்கு அவர் மகன் கிடையாது, மகளை வளர்த்து விட்றேன். எந்த மகளை நீ ஒதுக்குனியோ அந்த மகளையே வளர்த்து விட்றேன். வேணா சம்மந்திக்கிட்ட சண்டை போட்டுக்க. தான் ஐயா கேம். சார் சற்று முன் கிடைத்த செய்தி, ம் தாவேக்க என்ன சார் புதுவையில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு டிஜிபி அவர்கள்ட்ட அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டியா? உன் கட்சி பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். புதுவையில் உனக்கு என்ன வேலை சொல்லுப்பா? அகில இந்திய தமிழக வெற்றி கழகம். நல்லா இருக்கு இந்த பேர். ஏன் பண்ணுறாங்க சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். என்ன என்னென்ன தோணுதோ கெஸ்ட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், எலெக்ஷன் வரப்போகுது. ம் ஏற்கனவே நீங்கள் வேறு சொன்னீங்க, ஆதவ அவர்கள் வேறு ஏதோ திட்டம் வச்சுருக்காரு அங்கே, இல்லை வேற எங்கேயும் அனுமதி கொடுக்கல, சரி எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் போகிறோம். பிடிச்சிட்டான் சார் உண்மையிலே தான். இல்லை சார், எனக்கு இது தோணுச்சு, இன்னும் கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் இருக்கு, இதெல்லாம் ஒரு பதில்னு சொல்லிட்டா அப்படின்னு அமைதியாக இருந்துருவோன்னு நினச்சேன். உண்மையிலே தான். இது எப்படி சார் இது உண்மையிலே தான் சாத்தியமாகும்? மாலதி தே டோன்ட் நோ வாட் டு டூ. தே சிம்பிளி டோன்ட் நோ வாட் டு டூ. மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி, வேட்பாளர், யாருக்கு சீட்டு, இந்த பஞ்சாயத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. திமுக வேகமாக கூட்டணி தொகுதி பங்கீடுன்றதில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, யாரும் வரல கூட்டணிக்கு. என்ன தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க? அதே நேரம் வாக்காளர் விழிப்புணர்வு வீடியோ போட்டால் 3 கோடி வியூஸு, ஒரு சர்வர் கிராஷை தாண்டி அது பெருசாக எடுபடலை. சரி, இப்போ என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது சொல்லு? இப்போ நம்ம தான் தாவேக்க நிர்வாகிகள், சொல்லு. எஸ்ஆர்பி ஃப்ரேம் பண்ணல, அனுமதி கொடுக்க மாட்டாங்க, ம் மக்கள் சந்திப்பு கூட்டம் சொல்லிட்டு அப்படியே வச்சு ஓட்டுவோம். ம் சரி, ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தணும். எங்கே நடத்தணும்? காலேஜ்குள்ள. காஞ்சிபுரம் ஜேபிஆர் காலேஜில் நடத்தணும். என்ன வரவேற்பதுக்கு? பிளாஸ்ட்டு ம் காரு பைக்கெல்லாம் மக்கள் போயிருக்காங்க. என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இஸ் இட் எனஃப்? பத்தாது. அப்போது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணணுமா? நல்லா பேசணும், மக்கள்கிட்ட இறங்கணும். ரோட் ஷோ நடத்தினா தான் மக்கள்கிட்ட எடுபடும். அப்போ தான் ஒரு மாஸ் லீடரு, கூட்டத்தை பார்த்தா தான் ஒரு மாஸ் லீடரு. சரி, எங்கே நடத்துறது? அதான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, அப்போது ஏற்கனவே சேலத்தில் கேட்டு சொல்லிட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. வேறு மாவட்டத்தில் கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வாய்ப்பே இல்லை. அப்போ பிரச்சாரமும் பண்ணாமல் இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? அதுக்காக புதுவையில் போய் பிரச்சாரம் பண்ண அதுதான் பண்ணுறாங்க. நான் நகைச்சுவைக்காக சொல்ல, ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். தே ஆர் க்ளூலெஸ். இப்போ சார் தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவார், ஏன்னா இங்கே தான் அவங்க தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க. புதுவையில் போய் அதை பற்றி பேசுனா அது ரொம்ப இரலவெண்ட்டாக தானே சார் இருக்கும். அந்த கட்சி இரலவெண்ட்டாக தானே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இதானே சரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா சண்டை போடணும், கோர்ட்டில் போய் கேஸை போடணும், அடாவடி பண்ணணும். இப்போ அதிமுக வந்து இப்போ தனியார் நிலங்களை தான் ஆமாம் வாடகைக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, அதை மாதிரி செய்யலாமே. பண்ணுங்க. காசு எங்கே? நான் பண்ண தான் போகிறேன் பிரச்சாரம், நீ எனக்கு அனுமதி கொடு. இன்னொன்று, சேலம் போலீஸு உனக்கு அனுமதி கிடையாதுன்னுலாம் சொல்லலை. 4 கார்த்திகை தீபம், 6 பாபர் மசூதி நினைவு நாள், அதுக்கப்புறம் ஒரு டேட்டை கொடுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதின்னு டேட்டை கொடுங்க. அது கொடுக்க மாட்டேன்னு வாங்க, 8ஆம் தேதின்னு கொடுங்க. என்ன சிக்கல்னு சொல்லிட்டா எத்தனை பேர் வருவாங்க? என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள்? பாதுகாப்பு ஏற்பாடுகளை உரிய முறையில் செய்திருக்கிறீர்களா? எத்தனை மணிக்கு வருவீர்கள், எத்தனை மணிக்கு கிளம்புவீர்கள், எவ்வளோ நேரம் பேசுவீர்கள்? இந்த டைமை இவங்களால் ஸ்டிக் பண்ண முடியுமா? முடியாது. எதுக்கு பிரச்சனை? புரியுதா? பிரச்சாரமே பண்ணல. ஜேபிஆர் காலேஜ் சேஃபாக இருந்துச்சா? ஒரு பிரச்சனை இல்லாமல் கம்பி பில்லம் போட்டு எவனும் உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டு உள்ளே போய் பிளாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கா? பாண்டிச்சேரினா பிரச்சனை இல்லை, பாண்டிச்சேரியில் தான் பிரச்சனை. ஏன் சார்? பிஜேபி ஆளுகையில் இருக்கிறது, நேரடி ஆளுகையில் இருக்கிறது. அதனால என்ன, பிஜேபி ஒன்றும் அவரை அட்டாக் தேவைப்பட்டா தொந்தரவு கொடுப்பாங்கன்றேன். அங்கே போய் நீ பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். அட்டாக் பண்ணி பேசுங்க. நேரடியாக உள்துறை அமைச்சரின் ஆளுகையின் கீழ் அந்த மாநிலம் இருக்கிறது, பேசுங்க. பாசிச பாஜகன்னு சொல்லுங்கள், பாசிச பாஜக வாக்குகளை திருடுகிறதுன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்கு உங்கள் பேச்சுன்னு பார்க்க தானே போகிறேன். இன்னொன்று, பாண்டிச்சேரி எம்ஜிஆருக்கே கை வரல, அது ஒரு டைசி பாலிடிக்ஸ். அது புரியுதா? பாண்டிச்சேரி சிஎம் ஆகிறது அவங்க நோக்கம். கடைசியாக ஒரு நாளை வேணால் ஒதுக்கலாம், எல்லா பிரச்சாரமும் முடிஞ்சு கடைசியாக அறிக்கை கூட போதும், பாண்டிச்சேரியிலே நம்ம இது போட்டிடுது, நம்ம வேட்பாளர்கள், அது அவ்வளோதான்.
நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிட்டிங்களா? சரி, போயிடுறீங்க பாண்டிச்சேரிக்கு, பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்க. சரி, நீ தான் பாசிச பாஜகன்னு சொல்கிறீங்களே, அங்கே பர்மிஷன் டினை பண்ணால் என்ன பண்ணுவீங்க? பாண்டிச்சேரி போலீஸ் யார் கண்ட்ரோலில் இயங்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட். அமித்ஷாக்கு கீழே இயங்குது. ஏன்னா அது யூனியன் பிரதேசம். இல்லை, யூனியன் பிரதேசம் ஃபுல்லாமே வந்துட்டு உள்துறை அமைச்சருக்கு கீழே. ஓகே சார். டினை பண்ணால் டினை பண்ணலன்னா நீங்கள் பிஜேபியோட பி டீம் முடிஞ்சா அப்படின்னு திமுக சொல்லும். சொல்லுவாங்க. அதானே அரசியல். காஞ்சிபுரத்தில் பேசுனதுக்கே ஸ்கிரிப்ட் பிஜேபி தான் எழுதி கொடுத்துன்றாங்க. சொன்னாரா டிகே செல்வம் சொன்னாரா? இப்போ தொக்கா போய் மாட்டுறீங்களா? இப்போ உங்களை நம்பி சிறுபான்மையின் வாக்கு எப்படி வரும்? உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்போ நான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவனா என் மனசில், ஆமாம் அவங்க ஆள்ற மாநிலத்தில் எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு இவர்? அவங்களும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி மைக்ரேட் ஆகும் டிஎம்கேலேருந்து உங்களுக்கு? என்னையா ஸ்ட்ராட்டஜி? ஹெல்த் கார்டு ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி இருக்குது தெரியுதா? எனக்கு தெரிஞ்ச ஆதவனி பிளான் போல. அந்த மாமனாரா மச்சானா சார் அவர் யாரு? மச்சான். மச்சான் அன்னைக்கு பேசினார்ல, நீ எனக்கு எதிராக பேசுறியா, நீ அங்கே தான் நிற்கிற, அண்ணன் கூட்டு வரேன் கூட்டு வரேன். அவங்க நலனுக்காக விஜயை கூட்டு போய் என்ன வேலையை பார்த்து விட்றாங்க தெரியுதா? நீ சொல்கிறத ரூல் அவுட் பண்ண முடியாது. ஓஹோ, இரு தலையை கூட்டு வரேன் பகிரியா, வெயிட் காட்டுறேன். நீ எங்க நியூஸ் எல்லாம் காசை கொடுத்து மீனவர்களை சந்திக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டு போட சொல்றியா? அங்கே போய் நான் தனியாக தான் போட்டியிட போகிறேன், யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு விஜய் வச்சு சொல்ல வச்சு மச்சானை மொக்க பண்ணோம். அதுக்கு அவர் பஞ்சாயத்து. ஹெல்த் கார்டுக்கு லீகல். போலீஸு எந்த வார்த்தையும் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. பேசாமல் கதவை தாப்பா போட்டு வீட்டிலே உட்காந்துக்குங்களேன். எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்? இப்படி பண்ணுறாங்களே விஜய்னு வருத்தமாக இருக்குதுமா எனக்கு. என்னம்மா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க? விஜயாவது கேட்கணும்ல, ஏ கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம்யா. இன்னொன்று, இது தாவேக்க. மச்சான் கட்சி பேர் என்ன தெரியுமா? பூவேக்க. ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? புதுவை வெற்றி கழகம், வெற்றி கட்சி. அவர் பூவேக்கான்னு வச்சுருக்காரு, அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு. தாவேக்கான்னு வச்சுட்டு நீங்கள் ஏன் போகிறீங்க? இன்னொரு டிவிகே வேற வருது போல இருக்கு. வந்துருச்சு, திராவிட வெற்றி கழகம். ஏன் சார் வேணே கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால மல்லை சத்தியா ஆரம்பிக்கிற கட்சிக்கு அப்படி பேர் வைக்க சொல்லியிருக்காங்களா? 5 பன்னீர்செல்வம் போடல. அதுதான் நாங்க சார். ஏப்பா நீ எந்த கட்சிப்பா? டிவிகே. டிவிகேவா டிவிகேவா? அதுல இன்னொருத்தர் வேற, இந்த கட்சியை நான் 10 வருஷம் முன்னாடி தொடங்குனீங்க, ஒரு இயக்கம் வச்சிருக்கீங்க, ஏன் பேரை யூஸ் பண்றாங்க வரும். எனக்கு ஐ ரியலி ஃபீல் சேட். இப்படி விஜய் மிஸ்கைட் பண்ணுறாங்களே. ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் உட்காந்து குழம்பிக்கிட்டு கன்ஃபார்மாக இந்த ஹெல்த் கார்டு பாஸ்கெட் பால் எல்லாம் சேர்ந்து விஜய் முட்டு சேர்ந்து கூட்டு போயிடுவாங்கன்ட்டு உறுதியாக தெரியுது எனக்கு. என்னையா ஸ்ட்ராட்டஜி? இருந்து சண்டை போடணுமா? பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும். ஏன் இப்போ அங்கே பிஜேபி இருக்குது, ரைட்டா? பிஜேபி வந்து என்ன கூட்டணிக்கு வரமாட்டேன்னு தம்பி ரொம்ப இதாக எகத்தாளமாக பேசுது. டினை பண்ணியா பர்மிஷன்? டினை பண்ணிட்டாங்கன்னா கேரளாவுக்கு போவீங்களா? அங்கே ஒன்றும் சிக்கல் இல்லை சார். அங்கே அருமையாக பார்த்துப்பாங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. சொல்ல முடியாது மாலதி, இவர் காங்கிரஸ் சிம்பத்தை சேரல. பினராயி விஜயன் ஏன் இவரை விடணும்? யோசிச்சு பாருங்க. அங்கேயும் ஏற்கனவே பிஜேபியும் வந்து பினராயும் கள்ள கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அனுமதி கொடுத்து செட்டிங் தான். அது கூகுளில் போய் லவ்லின் கேஸ் அப்படின்னு தேடிப்பார். லவ்லின் 9 வருஷமாக சுப்ரீம் கோர்ட்டில் லிஸ்ட்டுக்கே வரல. எடுத்து ஃபைலை ஒழிச்சு வச்சிட்டாங்க போல. அப்படி என்ன சார் லிஸ்டே ஆகாமல் எப்படி சார் இருக்கு? அப்படி தான் எல்லா இடத்துலையும் சிக்கல் தான் வரும். அரசியல்னாலே சிக்கல் தான். சிக்கலான இடத்துக்கு வந்துட்டு சிக்கல் இல்லாமல் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹெல்த் கார்டு எல்லாம் என்ன எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். நம்ம ஒரு சின்ன யூடியூப் சேனல் நடத்துறதுக்கே எவ்வளோ சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கு. எந்த மீடியாவுக்கு இந்த சிக்கல் கிடையாது. இல்லை, அதுக்கு ஒரு காரணம் நம்ம தீவிரமாக அரசியலை வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை எதிர்கொண்டுட்டு தான் இங்கே உட்காந்துருக்கோம். அதுக்கான பலனும் நம்மளுக்கு கிடைக்குது. மக்கள் கொடுக்குற இப்படி நிற்கிறாங்க நம்ம கூட. இப்போ இதுதானே வழி. நீங்கள் என்ன புதுசு புதுசாக வழியை தேடி போயிட்டு இருக்கீங்க? விடுங்கம்மா பாவத்தை. நடப்பது அனைத்தும் நல்லவிக்கை. உண்மையிலே நன்மைக்குப்பா. நான் எப்படி இந்த பாரு ஒரு விஷயம், திமுக வீழணும். அதிமுகவால் திமுக வீழ்த்த முடியும். வீழ்த்தக்கூடாதுன்னு குறுக்க கௌஷிக் மாதிரி வந்தால் இப்போ கௌஷிக் ஓரம் கட்டுறது நல்லது தானே தமிழ்நாட்டுக்கு. அதனால் நடப்பது நன்மைக்கு தான். சரி சார், இந்த அரசியல் டேல பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு துணுக்கு செய்தி. ஒரு உளவுத்துறையிலேருந்து ஒரு அதிகாரி அழைத்தார். நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாரு. நம்ம சிஎம்க்கு எப்படியோ இந்த தீப்பொறி தகவலையே நம்மக்கிட்ட சொல்கிறதில்ல அப்படின்ட்டு யாரோ போய் போட்டிருக்காங்க. எல்லாரும் ஏமாத்துறாங்க, உண்மையான தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே சிஎம் இப்போ உண்மையான தகவல்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனோடனே அந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் யூடியூப்பில் அதுவும் உங்களை பற்றி தீப்பொறியை பற்றிலாம் கரெக்டாக பேசுகிறாரு, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாராங்க சார். அவருக்கு நேரம் இருக்காதுமா சப்ஸ்கிரைப் பண்ணாலும். 1 மணி நேரம் மொக்க போடுறீங்க,
1 மணி நேரம் 1.25 மணி நேரம் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பார் அவர். இன்னொன்று எங்கே வீடியோ பார்க்க போன வாங்கி வச்சிருக்காரு அவரு. அதனால அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன நபர்கிட்ட அதில் என்னென்ன பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு முக்கியமான விஷயங்களை என்கிட்ட நோட்ஸாக போட்டு கொடுத்துருங்க. நான் சொல்கிற இடத்துல நான் சொல்கிற மெத்தடில் கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக இதில் வர்ற இன்புட்ஸு சிஎம்முக்கு போகுது. அதாவது இவங்களுக்கே தெரியாமல் இப்படி தான் பட்டு சிஎம் ஆப்ரேட் பண்ணோம், புரியுதா? இன்னொரு நாள் ஞாபகப்படுத்துங்க, இதே மாதிரி ஜெயலலிதா ஒரு வேலை பண்ணாங்க. சசிகலாவுக்கு தெரியாமல் ஷி டுக் இன்புட். அதை பிறகு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து ஏதாவது தாக்கம் இருக்கா? ஏதாவது ப்ரோக்ராம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டேனே. தாக்கம் இருந்தால் சரி, தாக்கம் இருப்பது போன்ற ஒரு தகவலை இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக முதல்வருக்கு சொல்கிறேன். தாக்கம் இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம பொம்மை டிஜிபி சிஎம்ஐ பார்க்க ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்காரு. இஸ் தி ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஏன் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறாருன்னா, சிஎம் அவர் பார்க்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டார் ஒரு வாட்டி புக்கே கொடுத்து, ரைட்டா? அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் பார்ப்பான்னு கேட்டால் ஏதாவது ஃபங்க்ஷன்லேயே ஒரு போய் சொல்லிட்டு இருப்பேன், நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். மலர் வளைய தப்பாக வைக்க போனார்னா திருப்பி பார்த்து பூ அங்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதோட சரியாக போச்சு, ரைட்டா? பார்த்தா தானே ஏதாவது பேச முடியல, ஆண்டாடில் எப்படி இருக்குது அப்படி இருக்கணும். அதனால் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தீப்பொறிக்கிட்ட டைம் கேட்குறாரு. சிஎம்ஐ பார்க்கணும் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேளுங்க. தீப்பொறி என்ன பண்ணியிருக்கணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கணும், சொல்லியிருக்கணும். சார் டிஜி பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கணும். தீப்பொறி என்ன விஷயம் சார்? இல்லைப்பா பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்கள் சார். இவ்வளோ திமிராயிடுச்சு பார்த்தீங்களா அவனுக்கு? இல்லைப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் சார். சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இருக்கார் சிஎம். தீப்பொறி சொன்னது. இன்னும் ஏதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாரா? இல்லை சார், நேற்று பூங்கா திறக்க போனாலும் அப்படி சொல்லியிருப்பாங்க. சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இருக்கார் சிஎம். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் ஐஜி இன்டெலிஜென்ஸ்ட்டாக சொல்லிவிடுங்க. தீப்பொறி சொன்ன பதில். தள்ளு டிஜிபி 2 ரேங்க்கு கீழே. இதை சொல்கிறவன் யாருன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர். இதுக்கான தலைவர் தான் முதலமைச்சர். இன்னொன்று, அந்த ஐஜி இன்டெலிஜென்ஸ் இவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். இட்ஸ் நாட் தி அதர் வே ரவுண்ட். பிஏடா நீ சிஎம் சொல்கிறத குறிப்பெடுக்கிறது தானேடா உன் வேலை. அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணுன்னா நானும் அதிகாரிக்கெல்லாம் கேம்ப்ல இருந்திருக்கேன். யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா சார் இவர் சொன்னார், இவ்வளோதான் வேலை. நான் முடிவெடுக்க முடியாது, என்னன்னா கேட்கவே கூடாது. எப்படிப்பா என்கிட்ட டிஜி சொல்லுவார்? இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் பிரித்து படிக்கிறது எவ்வளோ பெரிய ஆணவத்தை கொடுத்துருக்குறது தெரியுதா? ஸோ இப்போ வந்து திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. பர்ஃபெக்ட். நன்றி. நன்றி சார்.